புணரும் தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, நாம் அவத்தை அப்படிங்கிற பற்றி விரிவாக பார்க்க இருக்கின்றோம். ஆன்மா அவத்தை பற்றி அறிவது அப்படிங்கிற பகுதியை இனி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த பகுதி இந்த நூற்பாவினுடைய 3ஆம் கூறாக இருக்கிறது. பெரும்பாலும் நீங்க சைவ சித்தாந்த வகுப்புல அவத்தை என்பது மத்தியான சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் வரும். சரிங்களா? அப்படியே மயமயன்னு இருக்கும். என்ன சொன்னோம்னே தெரியாது. ஆனா ஏதோ சொன்னாங்கன்னு மட்டும் தெரியும். ஆனா நமக்கு திருவருள் உபகாரம் காலையிலவே வந்துருச்சு. அதனால டீயை சாப்பிட்டோன்னு இப்பெல்லாம் தெம்பா உட்கார்ந்து இருக்கிறோம். நீங்க இந்த பகுதி நமக்கு சிவஞான சித்தியார்ல விரித்து சொல்லப்படுகிறது, சிவப்பிரகாசத்துல எடுத்து சொல்லப்படுகிறது. இங்க நமக்கு ஆசிரியர் சிவஞான மாவாடியத்தில் இருந்து, அதாவது சிவஞான முனிவர் சொன்ன கருத்துக்களை எல்லாம் நம்முடைய சென்னியப்பனார் ஐயா அவர்கள் இதை நம்ம விரிவாக நீங்க படித்து கொள்ளணுங்கிறதுக்காக கொடுத்திருக்கிறார். அதனால இந்த பகுதியை அவசியம் நாம ஐயாவுக்கு கொடுத்த வகையிலேயே படிச்சீங்கன்னா தான் இது ஒரு புரியும். ஒருவேளை நான் பாட்டின் கருத்தை மட்டும் சொல்லிட்டு போனேன்னா சில இடங்களில் இடர்பாடு வந்துடும். எனவே இந்த பகுதி முழுக்க முழுக்க ஆசிரியருடைய உரை பகுதியை நம்ம முழுசா வாசிக்க இருக்கிறோம். கவனமா பார்த்து கொள்ளுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. இது நம்மை பற்றியது. அப்படி நம்ம அறிகிறோம். அந்த அறிதல் என்ற நிகழ்வு எப்படி நிகழ்கிறது, கருவிகளோடு கூடுகிற பொழுது நாம் பெறுகிற நிலை என்ன என்பதை பற்றி 3 நிலை இங்கே சொல்லிட்டார். அதாவது கேவலம், சகலம், சுத்தம் என்று சொல்ல பெறுகிற நிலை. அந்த 3ஐயும் இங்கே கொடுத்திருக்கிறார். பின்னே படிக்க வேண்டிய சேர்த்து இங்கே கொடுத்திருக்கிறார். அதனால இந்த பகுதியை கொஞ்சம் கவனமா பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் படிச்ச செய்தி தான், புதிதானதான் ஒன்றும் இல்லை. ஆனால் அதை பொருத்தி சொன்ன விதத்தில் ரொம்ப நமக்கு ஆழமான கருத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. எனவே நாம் 3ஆம் கூறு இப்போ தேநீர் பருகி வந்திருக்கிறோம். அதனால மீண்டும் முதலிருந்தே வந்துருவோம். பாருங்க, அதாவது 81வது பக்கத்துல 3ஆம் கூறு. இனி இவ் ஆன்மா சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதமாய் உள்ள பஞ்சா அவத்தினாய் நிற்கும் அப்படின்னு மேற்கோள். கீழே அதுக்கு பொருள் சொல்றார். ஆன்மா கருவிகளோடு கூடி பிரியும் நிலையில், கூடி பிரியும் நிலையில் நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள் ஆகிய நிலை வேறுபாடுகளை உடையதாக இருக்கும் அப்படின்னு கூடி அப்படின்னு மட்டும் சொல்லாம பிரியும் ஒரு வார்த்தை போட்டார். ஏன் கூடி பிரிதல்? இப்ப மூலாதாரத்தில் இருக்கிற உயிர் மேலே ஏறி வரும்போது ஒவ்வொரு கருவியாக கூடும். உருவ மத்தியிலிருந்து கீழே இறங்கும் போது ஒவ்வொரு கருவியாக குறையும். எனவே கூடுவதும் குறைவதும் தான் நமக்கு நிலை வேறுபாட்டுக்கு காரணம். என்ன நிலை வேறுபாடு? கனவு, நனவு என்கிற வேறுபாட்டுக்கும் உறக்கத்துக்கும் காரணம் என்னன்னு கேட்டா கருவிகள் நமக்கு கூடுவதும் குறைவதுமே என்பதுதான் செய்தி. பாருங்க, அடுத்து ஏது சொல்றார். அதுதான் மல சொரூபத்தின் மறைந்து அரூப சொரூபியாய் நிற்றலான். மல சொரூபத்தின் மறைந்து அரூப சொரூபியாய் நிற்றலான். அதுக்கு விளக்க சொல்றார். ஆணவ மலத்தால் மறைக்க பெற்ற ஆன்மா உருவம் இல்லாத தத்துவமாகிய கருவிகளோடு கூடியிருக்கும் நிலையில் செயல்படும் தத்துவ கருவிகள் எண்ணிக்கை கூடியும் குறைந்தும் வரும் முறையில் 5 நிலை வேறுபாடை அடையும் என்று சொல்லிட்டார். இனி ஒவ்வொரு பகுதியாக விரிவா சொல்ல போறார். அதை மட்டும் செய்யுள், அதற்கு ஆசிரியர் தந்திருக்கிற விளக்க உரை ரெண்டையும் சேர்த்து பார்ப்போம். பாருங்க, எடுத்துக்காட்டு வெண்பா 1. ஒன்று அணையா மூலத்து உயிர் அணையும் நாவியினில் சென்று அணையும் சித்தம் இதயத்து மன்றையே ஐந்தாம் நன்னுதலில் கண்டத்து வாக்காதி மெய்யாதி விட்டு அகன்று வேறு. இதுல நமக்கு சொல்லப்பட்ட
செய்தி என்னன்னு கேட்டா, இந்த அவத்தைய மேலிருந்து கீழா சொல்லலாம், கீழிருந்து மேலா சொல்லலாம். புருவ மத்தியில சொல்லி மூலாதாரம் வரைக்கும் சொல்வது என்பது ஒரு முறை, கீழிருந்து தொடங்கி மேல வரைக்கும் சொல்வது ஒரு முறை. இங்க மெய்கண்டார் எப்படி கொடுத்திருக்கிறார்னா கீழிருந்து மேல சொல்லுகிறார். அந்த வகையில இங்க செய்யுள்ள கொடுக்கப்பட்ட முதல்ல அந்த அறிஞர் பொருள் முதல்ல பார்த்து கொள்ளலாம். பாருங்க, பதவுரை. அணையா மூலத்து ஒன்று. அணையா மூலத்து ஒன்று, எந்த கருவிகளும் கூடாமல் ஆன்மா ஆணவ மலத்தோடு மட்டும் சம்பந்தப்பட்டு இருக்கிற நிலை சொல்ல பாருங்க. எக்கருவியும் சென்று அணையா மூலாதாரத்தில், மூலம் என்று சொல்லப்பட்டது மூலாதாரம் என்ற இடம். மூலாதாரத்தில் ஆன்மா ஒடுங்கியுள்ள நிலையில் புருடன் என்ற ஒன்றே தொழிற்படும். இந்த புருடன் புருடன் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்கு பாருங்க, அது மட்டும்தான் இருக்கும். இப்ப புருட தத்துவம்னா என்ன அப்படின்னு கேட்டா, நாம் முன்னே படிச்சிருக்கிறோம். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், 5 சேர்ந்ததுதான் புருடன் என்று பெயர். இந்த காலம் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நியதி எது எதை எந்தெந்த வகையில எப்படி கூட்டணுமோ அப்படி கூட்டுவதற்கு முறைமை என்று பெயர் நியதி. பிறகு கலை, வித்தை, அராகம். இந்த 3 என்ன செய்யும்? கலை ஆன்மாவினுடைய கிரியாசக்தியை தூண்டும், வித்தை ஆன்மாவினுடைய ஞான சக்தியை தூண்டும், அராகம் ஆன்மாவின் இச்சா சக்தியை தூண்டும். இந்த 3 என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, இப்ப நமக்கு நீங்க முன்ன சொன்னதே நினைவுக்கு வந்துருங்க. ஆணவ மலத்தில் கிடந்த உயிர்களுக்கு இறைவன் இந்த தனு கரண புவன போகம் என்கிற உடம்பு முதலானவற்றை கூட்டுகிறான். அப்படி கூட்டும் போது ஆன்மாவுக்கு அறிவு, இச்சை, செயல் என்ற 3மே அனாதிகாலம் தொட்டு இருக்கிறது. நம்ம பேசும்போது பெரும்பாலும் அறிவைத்தான் பேசுவோம். ஆனா அறிவோடு என்ன கூட நம்ம பார்க்கணும், அதற்கென்று ஒரு கிரியா சக்தி என்கிற தொழில் ஆற்றல் ஒன்று உண்டு, அதற்கு விருப்பம் என்கிற ஒன்று உண்டு. அப்ப இறைவனுக்கும் ஞானம், இச்சை, கிரியை என்ற 3ம் உண்டு. ஆன்மாவுக்கும் ஞானம், இச்சை, கிரியை என்ற ஒன்று உண்டு. இறைவனுடைய ஞானம், இச்சை, கிரியை என்பது மறைக்கப்படாததாக இருக்கிறது. ஆன்மாவுக்கு அது மறைப்புக்கு உள்ளாகி நிற்கிறது. இதாங்க மலத்தினால் வந்த வேறுபாடு. எனவே ஆணவ மலம் ஆன்மாவிடத்தில் என்ன சேட்டை செய்தது அப்படின்னு கேட்டா, உயிரிடத்தில் இருக்கக்கூடிய அறிவு, செயல், இச்சை 3ஐயுமே அது மறைத்தது. ஆனா பாட்டுல எப்பவுமே பெரும்பாலும் என்ன சொல்லுவோம்? அறிவை மறைத்தது, அறிவை மறைத்ததுன்னு சொல்லுவோம். அறிவை மறைச்சுன்னு சொன்னா ஒன்ன மட்டும் மறைச்சு நீங்க நினைச்சிட்டீங்க, நீ 2 என்ன ஆச்சுன்னு கேள்வி வந்துடும். அப்படி நீங்க கருதுனா அது கிடையாது. அறிவை மறைத்ததுன்னு சொல்லும் பொழுதே அதனோடு உடனா இருக்கிற இச்சையும் மறைத்தது, கிரியையும் மறைத்தது. அப்ப நமக்கு அறிவாற்றல், செயலாற்றல், அது செயல் என்பது தொழில் ஆற்றல்னு சொல்லுவோம். அடுத்தது விருப்பம் என்கிற ஒன்று. இதை வடமொழியில சொல்லும் போது இச்சா சக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி. இந்த வேறுபாடு முதல் உங்க மனதுல புரிந்து கொண்டாதான் அவத்தையில விளங்கிக் கொள்ள முடியும். இறைவனுக்கும் அறிவு, இச்சை, ஞானம் உண்டு. ஆன்மாவுக்கும் அறிவு, இச்சை, ஞானம் உண்டு. 2மே சமந்தானே அப்படிங்கும் போதுதான் இறைவனுடைய இச்சை, கிரியை, ஞானம் எந்த ஒன்றாலும் எந்த காலத்தும் எந்த வகையாலும் மறைக்க இயலாது. ஆனால் ஆன்மாவினுடைய அறிவு, இச்சை, செயல் என்கிற இந்த 3ம் அனாதிகாலம் தொட்டே ஆணவ மலத்தால மறைக்கப்பட்டுருச்சு. இப்ப அறிவு நமக்கு இருந்தது, அது மறைஞ்சிருச்சு. அதே போல செயலாற்றல், கிரியா சக்தி நம்மகிட்ட ஏற்கனவே இருந்துச்சு, அதுவும் மறைப்புக்குள்ளாய் இருக்கிறது. விருப்பம் என்ற ஒன்று நம்மகிட்ட ஏற்கனவே இருந்தது, அதுவும் மறைப்புக்குள்ளாய் இருக்கிறது. ஏன்? இந்த ஒரு பொருளாகிய ஆணவ மனம் அந்த 3 வகையான செயல், அந்த 3 வகையான ஆற்றலையும் அது மறைத்தது. அப்ப பெருமான் என்ன பண்றாரு? மாயை என்கிற ஒரு பொருளை உற்று நோக்கி தன் சக்தியை கொண்டு அதை காரியப்படுத்துறான். காரியப்படுத்தும் போது சிவ தத்துவங்கள் 5ஐயும் தோற்றுவித்தார். அந்த தத்துவம் வாக்கு வடிவமாக நமக்கு பயன்படும். அதை பத்தி இப்ப பேச வேண்டியதில்லை.
அடுத்தது 36 தத்துவத்துல அந்த 5 போச்சுன்னா 31 தத்துவம். அந்த 31ல வித்யா தத்துவத்துல 7 இருக்கிறது. அந்த 7ல் முதல்ல கூட்டப்படுவது அந்த அசுத்த மாயையில மாயின்னு ஒரு தத்துவம், அதான் முதல்ல கூட்டப்படுகிற உடம்பு. அதுக்கப்புறம் இருப்பது காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன். இதெல்லாம் சேர்ந்து புருடன் பேர் பெறுது. அப்ப காலம் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆயிற்று. நியதி நிச்சயித்தல் என்ற பெயர் பெற்று நிற்கிறது. இப்ப எஞ்சிய 3 என்னன்னு கேட்டா, இந்த அறிவை வெளிப்படுத்துவதற்கு ஒரு தத்துவம், இதனுடைய தொழிலை வெளிப்படுத்துவதற்கு ஒரு தத்துவம், இதன் விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு தத்துவம். இப்ப இறைவன் ஏன் இந்த 3 காலம், நியதி, கலை அப்படிங்கிற அந்த தத்துவ கூட்டத்துல கலை, வித்தை, அராகம் என்ற தத்துவங்கள் ஏன் கூட்டப்பெறுகின்றன? கலையின் வேலை என்ன, வித்தையின் வேலை என்ன, அராகத்தின் வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலை ஆன்மாவின் கிரியாசக்தியை தூண்டும், கிரியாசக்தியை கொடுக்காது, இருக்கிறத தூண்டிவிடும். அப்ப என்ன பண்ணுது? ஆன்மாவினுடைய கிரியாசக்தி மலத்தினால மறைக்கப்பட்டு இருக்கிறது. கலை என்ற தத்துவம் போய் என்ன பண்ணுது? அந்த மல மறைப்பை கொஞ்சம் விலக்கி விட்டுட்டு அறிவை தூண்டுது. அதாவது கிரியாசக்தியை அது தூண்டுகிறது. அதே மாதிரி அடுத்து இருக்கிற தத்துவம் ஞானத்தை கொஞ்சம் தூண்டுச்சு. அடுத்து அராகம் விருப்பத்தை கொண்டும் தூண்டுகிறது. அப்ப இந்த 3 தத்துவ கருவிகளும் உயிரோடு கூடுகிற பொழுது அறிவு சிறிது வெளிப்பட்டது, இச்சை சிறிது வெளிப்பட்டது, செயல் சிறிது வெளிப்படுகிறது. அவ்வளவுதான். இருக்கிற ஒன்றை வெளிப்படுத்துவதற்கு இந்த தத்துவ கூட்டம் பயன்படுகிறதே அன்றி இல்லாத ஒன்றை கொடுப்பதற்கு தத்துவ கூட்டம் கொடுக்காது. அப்ப இழந்து இருக்கக்கூடிய ஒன்றை மீட்டெடுக்கும் முயற்சியாக இறைவனால் நமக்கு கூட்டப்பட்டவை தான் தத்துவ கூட்டங்கள். அப்ப கலை, வித்தை, அராகம் இந்த 3ம் நமக்கு ஞானம், கிரியை, அந்த அறிவாற்றலா இருக்கக்கூடிய ஞான செயலாற்றலையும் இந்த 3ஐயும் தூண்டுவதற்காக கூட்டப்பெறுகிறது அப்படின்னு நாம முதல்லயே சிந்தித்தோங்க. அதைத்தான் இங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப புருடன் அப்படிங்கிற தத்துவத்துல 5 பொருள் இருக்கிறது. அப்ப ஆன்மா மூலாதாரத்துல போய் தங்குகிற பொழுது அங்க அறிவு இருக்கிறது, இச்சை இருக்கிறது, செயல் இருக்கிறது. ஆனா அந்த அறிவு, இச்சை, செயல் என்பது எப்படி செயல்படும் அப்படின்னு கேட்டா, எப்போது செயல்படும்? காலம் கூடணும். காலம் கூடலைன்னா என்ன ஆகாது? செயல்படாது. காலம் கூடனா மட்டும் போதாது, அதுக்கு நீதி கூடணும். காலமும் நீதியும் கூடுனாதான் அந்த 3 செயல்படும். ஆனா அந்த செயல்படுகிற இந்த 3மாக இருக்கிற 5ம் சேர்ந்த பேரு போதுதான் அதுக்கு புருடன் என்ற பெயர் பெற்று நிற்கிறது. எனவே புருட தத்துவம் என்று சொன்னால் தத்துவத்துல ஒன்னா எண்ணுவதும் உண்டு, அதைக்குள்ள 5 தத்துவம் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்ப நீங்க புருடன் புருடன் அப்படின்னு சொன்னா மூலாதாரத்துல ஆன்மா புருட தத்துவத்தோடு சம்பந்தப்பட்டு கிடக்கிறது. அப்ப அதுக்கு அந்த தத்துவத்துல கிடக்கக்கூடிய உயிருக்கு என்ன ஆகிறது? ஓய்வு என்ற முறையில மலத்தினுடைய மறைப்புல கிடக்கக்கூடிய நிலை அது தற்காலிக ஓய்வாக உடம்புக்குள் இருக்கும்போது. நேற்று பிறவிக்கு வாராத பொழுது எதுவுமே இல்லாம மலத்தோடு மட்டும் கிடந்தோம். இப்ப என்ன பண்ணிருக்கிறோம்? புருட தத்துவமானது மூலாதாரத்தில் இருக்கும்போது எந்த விதமான செயல்பாடும் இல்லாம முடங்கி நிற்கக்கூடிய நிலை. இப்ப அந்த கால தத்துவம் இந்த நாளில் இத்தனை மணிக்கு நாம் எழுந்திருக்க வேண்டும் என்று காலம் இருக்கணும். அப்பதான் நம்ம அலாரம் வச்சோம்னா அந்த காலத்துக்கு எழுந்திருக்க முடியும். அந்த கால தத்துவம் இன்றைய நாள்ல நமக்கு டேஷ் போட்டு வச்சிருந்ததுன்னா எழுந்திருக்க மாட்டோம். அப்போ அந்த காலம் நமக்கு அதை டிக் பண்ணியிருக்கணும். இன்னைக்கு இத்தனாம் தேதி இவன் எழுந்திருக்கணும் அப்படின்னு. அதுல எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், என்ன வேலையை செய்யணும், அதெல்லாம் நியதி பார்த்துக்கும். இது எழுப்புற வேலையை காலம் பார்த்துக்குச்சுன்னா நீதி அடுத்த வேலையை பார்த்துக்கும். ஏன்? ஒவ்வொன்றும் தனித்தனி துறைகள், அந்தந்த துறைக்குரிய வேலையை அது செய்யும். நீங்க ஒரு வேலை இன்னொன்னு செய்யாது. ஏன்? அறிவு பொருளா இருந்துச்சுன்னா உனக்கு போத நான் ஒரு வேலை செய்யணும்ப்பா, எனக்கு நீ ஒன்று செய்ப்பா அப்படின்னு ஆளு கலந்து பண்ணலாம். இவை 5மே அறிவற்ற பொருள். எனவே ஒன்றின் வேலை இன்னொன்னு ஒருபோதும் செய்யாது. நீங்க இதுதான் அடிப்படையான ஒன்று. எனவே நம்ம இன்னைக்கு பார்க்கிறோங்க, நம்ம டேலி அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருக்கிறோம், அக்கௌண்ட்ஸ்ல பார்க்கிறோம்.
நாமெல்லாம் இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி கணக்கு எழுதலாம். டேலின்னு அப்படி எழுதாதீங்க, அதுக்கு ஃபார்முலா ஒன்று இருக்குது, அதுக்கு உண்டானதை கொடுத்தீங்கன்னா தான் ஒர்க் ஆகும். இல்லைன்னா என்ன ஆகும், ஸ்டக் ஆகி நின்றுக்கு. அப்படி ஏன் எனக்கு வேண்டிய டேட்டா வரலன்னு அது அப்படியே நின்று ஏன் அதுதான் பக்கத்தில் இருக்கிறத எடுத்து போட்டுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டா, அதுக்கு அந்த ஆர்டர் அதுக்கு நம்ம தயாரிக்கும் போதே அப்படி ஒரு வாய்ப்பு அதுக்கு கொடுக்காதனால அது அப்படியே நின்றுக்கும். இதுதான் இல்லை வேறுபாடு. எனவே ஒருவர் அறிவுடையவர் செய்கிற வேலையை இன்னொருத்தர் செய்யலாம். அறிவில்லாத கருவிகள் தனக்கு என்ன வேலையோ அந்த வேலையை தான் செய்யுமே ஒழிய இன்னொரு வேலையை செய்யாது. கண்ணு வலியா இருக்குதுங்கிறதுக்காக காது உணவு போல நான் வேலை பார்க்கறேன்னு பார்க்குமா என்ன? இல்லையா, பார்க்காது. ஏன், கண்ணு இருந்தா தான் அதை பார்க்க முடியும், காது ஒழுங்கா இருந்தா தான் கேட்க முடியும். இல்ல காது கொஞ்சம் வலியா இருக்குது, எனக்கு போல இன்னைக்கு 24 மணி நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி இந்த காது கண்ணுக்கோ மூக்குக்கோ தன் வேலையை கொடுக்க முடியுமானா கொடுக்க இயலாது. ஏன், இது அறிவற்றவை. நாம இருக்கிறோம், என்ன பண்ணலாம், இப்ப இந்த பதிவு செய்யணும், 1/2 மணி நேரம் ஒரு தாமதமா, ஐயா நான் வர கொஞ்சம் லேட் ஆகும், எனக்கு போல நீங்க பாருங்கன்னா பார்த்துடலாம் ஒரு வேலையை. ஏன், அறிவுடையவருடைய வேலை இன்னொரு அறிவுடையவர் செய்ய முடியும். அறிவற்ற பொருளின் வேலையை இன்னொரு அறிவற்ற பொருள் செய்யுமான்னு கேட்டா செய்யாது. அதனாலதான் கரணங்கள் என்பன அறிவற்றவை. அதுபோல 5 பொறிகளும் அறிவற்றவை. கண்ணு காது மூக்கு எப்படி அறிவற்றையோ அதுபோல மனம் புத்தி சித்தம் அகங்காரமும் அறிவற்றவை தான். எனவே ஒன்றின் வேலையை ஒன்று செய்யாது. அப்ப அந்த வகையில மூலாதாரத்துல உயிர் தங்கி இருக்கிற பொழுது புருடன் மட்டுமே சம்பந்தப்பட்டு நிற்கும். இப்ப புருடனா நிற்கக்கூடிய அந்த உயிர் மேலே ஏறி வரணும். மூலாதாரத்திலிருந்து மேலே ஏறி முதல் கூறு என்ன சொன்னாரு, அணையா மூலத்து ஒன்று எக்கருவியும் சென்று அணையாத மூலாதாரத்தில் ஆன்மா ஒடுங்கி உள்ள நிலையில் புருடன் என்ற ஒன்றே தொழிற்படும். அப்ப அங்க காலம் உண்டு, நீதி உண்டு, கலை உண்டு. ஆனா எப்படி இருக்குது, காலம் ஓய்வுன்னு எழுதிருச்சு, அதனால ஓய்வுல இருக்கணும். நீங்க காலம் என்ன பண்ணிருக்கணும், தூங்கக்கூடாதுன்னு இருந்துச்சுன்னா நீங்க படுத்தா தூக்கமே வராது. அப்ப கால தத்துவம் என்ன வரையறை பண்ணுதோ இதெல்லாம் நாம நினைச்சு பார்த்தா வியப்பா இருக்கும், நம்பவே முடியாது. ஏன், இன்னைக்கு நம்ம எழுந்திருக்கிறோம்னா தத்துவம் கூடி வந்ததுனால எழுந்து வந்திருக்கிறோம். தத்துவம் கூடி வராம இருந்ததுன்னா இன்னும் தூங்கிட்டே இருந்திருக்கும். இன்னும் தூங்கியிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, நான் ஆஸ்பத்திரி கொண்டு வீட்டுல சேர்த்திருப்பாங்க. ஏன், 6 மணிக்கு எந்திரிக்க வேண்டியவர் எழுந்திருக்காம இருக்கிறாரு, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலீங்க, என்னாச்சு உடம்பு சூடு இருக்குது, நெஞ்சு டப்பு டப்புன்னு துடிக்குது, எல்லாமே இருக்குது, ஆனா எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. நாமளும் கூப்பிட்டு ஏங்கன்னா நாம தான் ஏங்கி நிக்க வேண்டியதா இருக்குது, அவர் எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. போன அடிச்சு கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துனா அவர் சொல்லிட்டார், 24 மணி நேரம் கிட்ட ஏதாவது சொல்ல முடியும், கொஞ்சம் வெளியே போய் நில்லுங்க அப்படின்ட்டாங்க. என்ன பண்ண முடியல, அது பாட்டு இருக்குது. போயிட்டாரான்னு முடியல, இல்ல இருக்கிறாரான்னு பண்ண முடியல, என்ன மீட்டர் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்குது. இதுதான் நிலைமை பார்த்து. அப்ப காலம் என்ற ஒன்று நிச்சயம் ஒவ்வொன்றிலும் இருக்கிறது. எந்த செயலுக்கும் காலம் வேண்டும், அதெல்லாம் வரையறைப்படுத்தப்பட்டு இருக்குதுங்க. ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நாம நினைப்பதனால எல்லாமே நடந்து கொண்டு இருக்குதுன்னு நினைச்சிட்டு அந்த காலம் கூடி வரும்போது அது நடக்குது. ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம், அந்த கால தத்துவத்தையே நாம தான் இயக்கிறோம்னு நினைச்சிட்டோம். இது நம்முடைய அறியாமை. ஒரு நாள் அது விளங்கும், அப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம். எனவே மூலாதாரத்துல புருடன் என்ற ஒரு தத்துவம் மட்டும்தான் இருக்கும். அப்ப அது ஓய்வுல நிக்குது. உயிர் என்ன பண்ணுது, புருடனோடு கூடி ஓய்வுல நிக்குது. சரி, இப்ப காலம் கூடுது, என்னன்னு, இன்னைக்கு எழுந்திருக்க வேண்டும். அப்படி மூலாதாரத்திலிருந்து டப்புன்னு புருவமத்திக்கு வந்துடாதுங்க, மெல்ல நாபிக்கு நிற்கும். இங்க இருக்கிற புருட தத்துவன் மேல வரணும்னா காலம் இருந்தா தான் மேல வரும். காலம் வேலை செஞ்சிச்சு, தம்பி தூங்குன போது எந்திரி அப்படின்னு தட்டுச்சு, மேல ஏறிச்சு. ஏறும் பொழுது அங்க பிராணன் என்ற வாயு அதனோடு கூடும். பாருங்க, அடுத்து பாருங்க, நாபியினில் உயிர் அணையும். இங்க உயிர் என்று சொன்னது உயிர் ஆன்மாவை இல்லை, பிராணன் என்கிற காற்றை. பிராணவாயுக்கு உயிர் காற்றுன்னு பேரு. பிராணன் என்ற காற்றுக்கு உயிர் காற்றுன்னு பேரு. காற்று சடம், அது உயிர் அல்ல, அந்த காற்றுக்கு பேரு உயிர் காற்றுன்னு பேரு. அவ்வளவுதான். பாருங்க, ஆன்மா மூலாதாரத்திலிருந்து மேலே சென்று உந்தியை அடையும் போது முற்கூறிய புருடனுடன் பிராணவாயு சென்று பொருந்த 2 கருவிகள் தொழிற்படும். இப்ப புருடன் மட்டுமா இருந்த ஒன்று இப்ப கூட்டிய ஒண்ணு சேர்ந்துருச்சு, 2 போச்சு. எனவே உயிர் பிராணவாயு. சரி, இப்ப நாபியில் இருக்கிற உயிர்
மெல்ல மேலே ஏறி நெஞ்சுக்கு வருது. நெஞ்சுக்கு வரும்போது சித்தம் என்கிற கருவி கூடும். மூணாவது இடம் பாருங்க, இதயத்து சித்தம் சென்று அணையும். ஆன்மா உண்டியிலிருந்து மேலே சென்று இதயத்தை அடையும் போது முற்கூறிய இரண்டுடன் சித்தம் என்ற அந்த கரணம் சென்று பொருந்த 3 கருவிகள் தொழிற்படும். அப்ப நெஞ்சில வந்து நிற்கும் போது 3 ஆயிருச்சு. அப்ப மூலாதாரத்தில் புருடன், மேலே ஏறி வரும்போது பிராணன், அதுக்கு மேலே ஏறி வரும்போது இங்க சித்தம். நீங்க மறந்துடக்கூடாது, புருடன் என்று சொல்லும்போது தத்துவம், பிராணன் என்பது தாத்வீகம், தத்துவம் அல்ல. ஏன்? காற்று மொத்தம் 10 வகையான காற்று. உடம்புக்குள்ள செயல்படுகிற காற்றுகள் 10 வாயுக்கள். 10 வாயுக்கள்ல ஒரு வாயு தான் கூடுது, ஏனைய கூடல. அப்ப அந்த பிராணன் என்கிற காற்று கூடும்போது அது 10ல் 1 தான் கணக்கு. அப்ப நீங்க எப்படி கணக்கு வச்சுக்கணும்? 36 தத்துவம் கூட்டல் 60 தாத்வீகம், மொத்தம் 96. 96ல மூலாதாரத்துல ஒரே ஒரு தத்துவம் தான். மூலாதாரத்தில் ஒன்றே ஒன்று சொன்னா ஒண்ணு மறைஞ்சு கிடக்குது ஒரு உண்மை. என்ன? புருடன் என்று ஒன்றா சொன்னாலும் கூட 5 தத்துவம் இருக்கிறது. அந்த 5 எப்படிங்க செயல்படும்? பொருட்கள் இந்த அந்த கரணங்களாக இருக்கக்கூடிய, அதாவது அசுத்த மாயை அப்படிங்கிற மாயை எப்ப செயல்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்த தத்துவம் தான் அசுத்த மாயை இயக்கும். மறந்துடக்கூடாது. சுத்த தத்துவம் அசுத்த மாயை இயக்க, அசுத்த மாயை தான் பிரகதி மாயை என்ன பண்ணும்? இயக்கும். அப்ப என்ன அர்த்தம்? நாதம், விந்து, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்த வித்தை என்ற 5 எங்க நிக்குது? புருடனை செலுத்தக்கூடிய புருடனுக்குள்ள நிக்குது. ஆனா அது சொல்லப்படுவதில்லை. நீங்க என்ன மறந்துடணும்? நாம எண்ணிக்கை சொல்லும் போது புருடனை மட்டுமே சொன்னாலும் அதற்குள்ள காலம், நீதி, கலை, வித்தை, அராகம் என்று 5 இருக்குது என்பதை நீங்க மறந்துவிடக் கூடாது. 1. 2வது, இந்த 5 தத்துவங்கள் இயங்கணும்னா மேல இருக்கிற சிவ தத்துவம் இயங்கினா தான் இயங்கும். அப்ப என்ன அர்த்தம்? அதற்குள்ள 5 தத்துவம் சொல்லப்படாமலே இருக்குதுன்னு அர்த்தம். நீங்க ஏன்னா விரித்து சொன்னோம்னா எண்ணிக்கை மாறுபட்டுடும், தடுமாறிடுவீங்க. ஆனா நூல சொல்லப்படும் நுட்பம் என்னன்னு கேட்டா, சிவ தத்துவம் 5, காலம், நீதி, கலை, வித்தை, அராகம் என்று சொல்லக்கூடிய தத்துவம் 5, ஆக மொத்தம் 10. புருடனை சேர்த்துனா 11 தத்துவம் மூலாதாரத்தில் இருக்குது. ஆனா பேச்சுக்கு வரும்போது ஒன்னதான் சொல்லுவோம், 10 சொல்ல மாட்டோம். எது? அது சைலன்ஸா. நீங்க அந்த தத்துவங்கள் அமைதி முறையில அதுக்குள்ளதான் இருக்குது. அது செயல்பட இல்லாமல் அதுதான். அது செயல்பட்டாதான் மேலே ஏறி வருவோம், இல்லைன்னா செயல்பட்டு மேல வர முடியாது. அப்ப அந்த 5 கூட்டல் 5 10 தத்துவம். அப்ப புருடன் சேர்த்து 11 ஆயிற்று என்பதை நுட்பமான கருத்தாக வைத்துக் கொள்ளணும். நீங்க பாட்டை படிக்கும் போது மூலாதாரத்தில் எத்தனை தத்துவம் சொன்னா 11 சொன்னீங்கன்னா பெயில் மார்க் போட்டுரும். ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும். ஆனா மறைபொருளாக 10 தத்துவம் இருக்குது என்பதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். அது பேச்சில் இல்லை, சொல்லக்கூடாது என்பதனால சொல்லுவதை விட்டுருவோம். ஆனா செயல்பாட்டு முறை தத்துவங்கள் இருக்கின்றன அந்த இடத்துல என்பதை நினைவில் கொள்ளுங்க. சரி, இப்போ புருடன், அதுக்கு மேல வந்தோடனே பிராணவாயு சேர்ந்துச்சு. அப்புறம் மேல நெஞ்சுக்கு வந்தோடனே சித்தம் சேர்ந்தது. இப்ப சித்தத்தில் இருக்கிற உயிர் கண்டத்துக்கு வருது. இங்க வரும்போது என்னாச்சு? கூடுதலான கருவிகள் கூடுகிறது. எத்தனை கருவி? 22 கருவி கூடுது. இங்க வரைக்கும் 3 தான் இருந்துச்சு. இங்க வரும்போது 22 கருவிகள் கூடுகிறது. அப்ப மொத்தம் 25 கருவிகள் ஆகிறது. என்னன்னு விரிவா ஆசிரியர் சொல்ல போறாரு பாருங்க. அடுத்த பார்த்து, கண்டத்து வாக்காதி மெய்யாதி விட்டகன்று வேறு ஐந்தாம். வாக்காதி மெய்யாதி, வாக்கு முதலான 5ம் மெய் முதலான 5ம் விட்டுட்டு, அந்த 5 10 விட்டுருங்க, மீதி எல்லாம் சேர்ந்து இருக்குன்னு சொல்லுவார். வாக்காதி மெய்யாதி விட்டு அகன்று வேறு ஐந்தாம். 5னா 25 அர்த்தம். 5 25. கீழே பாருங்க. ஆன்மா இதயத்தில் இருந்து மேலே சென்று கழுத்தை அடையும் போது வாக்கு முதலிய கர்மேந்திரியங்கள் 5ம் மெய் முதலிய ஞானேந்திரியங்கள் 5ம் நீங்க நிற்க 25 கருவிகள் தொழில்படும். அப்ப கண்டத்துல 25 என்னன்னு சொல்லணும், ஆசிரியர் சொல்லி இருக்கிறார். அது உரையில் இருக்கு, நம்ம இன்னும் பார்க்கலாம். எனவே 25 கருவிகள்.
சரி, இங்கிருந்து இப்போ எங்கே வந்துச்சு? புருவ மத்திக்கு வந்து சேர்ந்துச்சு. நன் முதலில் வாக்காதி மெய்யாதி மன்ற ஐந்தாம் ஆன்மா கழுத்தில் இருந்து புருவ நடுவை அடையும் போது முன் நீங்கிய ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் தேற்றமாக பொருந்தி 25 ஆம். எனவே 25உடன் இந்த 10 சேர்ந்து 35. அப்ப புருவ மத்தியில வந்து நிற்கும் போது நமக்கு செயல்படுகிற கருவிகள் 35. நல்லா சிந்திச்சு பாருங்க. தத்துவங்கள் 36, தாத்வீகம் 60, 96 கருவியை இறைவன் கொடுத்திருந்தாலும் ஒரு நேரத்துல நமக்கு செயல்படுகிற கருவியின் எண்ணிக்கை 35 தான், 96 இல்லை. அப்ப எஞ்சிய வேலை என்னாச்சு? ஒன்ன பிடிச்சா ஒன்னு ஆஃப் ஆகி நிற்கும், ஒன்ன பிடிச்சா ஒன்னு ஆஃப் ஆகி நிற்கும். நமக்கு எல்லாமே ஆனா இருந்துச்சுன்னா என்ன ஆகுது? அவ்வளவுதான், நம்ம நிலைமை வேற ரேஞ்சில் இருந்திருக்கும். எனவே நமக்கு 96 கருவிகள் இருக்கின்றன. அதில் நாம் பயன்படுத்துகிற நம்மால் அதிகபட்சமாக எவ்வளவுங்க பயன்படுத்த முடியும் கேட்டா 35 கருவியை தான் பயன்படுத்த முடியும் ஒரு நேரத்துக்கு. இப்படிங்கிற செகண்ட்ஸுக்கு தொழிற்படுகிற கருவிகள் 35 தான். சரி, அடுத்த செகண்டுக்கு வரும்போது இன்னொரு விடயம் மாறுச்சுன்னா இன்னொரு 30, வேற 35. இந்த 35 இல்ல, மொத்தம் 35ங்கிற எண்ணிக்கை மாறாது. கண்ணுல இருந்து ஒரு காட்சியை பாக்குறீங்க, அப்ப ஞானேந்திரியத்துல ஒண்ணுதான் செயல்படுது. அதுவே காதிலிருந்து கேட்கும் போது காதுக்கு வரும்போது 35 தான், கண்ணுக்கு வந்தாலும் 35 தான். கண்ணு காது இப்படி மாறி மாறி நிற்கும் போது 35 என்ற எண்ணிக்கை மாறாது. ஆனா இவிடைய அனுபவம், இது பார்த்தல், அது கேட்டல், இது சுவைத்தல், அது நுகர்தல் அப்படின்னு மாறி நிற்கும். ஆனா எண்ணிக்கை என்பது 35 தான். அது எப்படி என்பதை நீங்க விரிவா பார்க்கலாம். சரி, இவ்வாறு தொழிற்படும் சொல்லிட்டார். இனி அடுத்த பகுதி மட்டும்தான் செய்யுளுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய நம்முடைய சிவஞான முனிவர் கொடுத்திருக்கிற குறிப்புகள் இருந்து ஆசிரியர் நமக்கு போனஸா கொடுக்கிறார். அதாவது சிவஞான மாபாடியம் படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய செய்திய சிவஞான போதம் படிப்பு தெரிஞ்சுக்கிட்டுன்னு ஆசிரியர் கொடுத்திருக்கிறார். பாருங்க, புருடன் என்பது ஆன்மா அன்பு, புருட தத்துவம். ஏன் அதை சொன்னார் தெரியுங்களா? வைஷ்ணவத்துல ஒரு குறிப்புண்டு, புருடனே வாசுதேவன். புருட தத்துவமும் வாசுதேவனும் வேறல்ல. அவங்க வைணவ கோட்பாடு. வைணவ கோட்பாட்டுல 36 தத்துவம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அவங்க தத்துவ எண்ணிக்கையும் 25 தான். 25ஆம் தத்துவத்துக்கு மேல தத்துவம் இல்லை அவங்களுக்கு. ஆனா சைவ சித்தாந்தம் 36 தத்துவத்தை சொல்லி அந்த தத்துவம் கடந்தவன் இறைவன் என்று சொல்லுகிறது. எனவே இப்ப வைணவ கோட்பாட்டுல நின்று நிற்பவர்களுக்கு 25 தத்துவத்து வரைக்கும் தான் அவங்க அறிவு செல்லும், அதுக்கு மேல செல்லாது. ஏன்? புத்தகத்துல இல்ல, அவங்க ஆராய்ச்சியில, அவங்க ஞானத்துல அவங்களுக்கு இறைவன் உணர்த்திய வண்ணம் 25 தத்துவங்கள் தான். அதையும் புருட தத்துவத்தை சொல்லும் போது புருடனே வாசுதேவன் தான். தத்துவம் என்றால் அறிவற்றது, வாசுதேவன் அறிவுடையவன். அறிவுடையவன் அறிவற்ற பொருளா இருக்கிறான், அறிவற்ற பொருள் அறிவுடையவனா இருக்கிறான் சொல்வது முரணானது. இங்கதான் சிக்கல். இதை நாம சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. எனவே நாம ஏன் அதை சொல்லுவான விட்டுடுவோம். தத்துவம் நீங்க படிப்பதா நீங்க தெரிஞ்சுக்கணும். தத்துவ அடிப்படையில புருடன் என்பது தத்துவ கூட்டம் சேர்ந்த ஒரு சேர்க்கை. ஆனா புருடன் என்பது அவங்க சொல்லுகிறாங்க அதுதான் வாசுதேவன், அதான் பரவாசுதேவன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது நீங்க வைணவத்தை சிறப்பா படிக்கணும்னு நினைக்கும் போது நீங்க படித்து தெரிந்து கொள்ளுங்க. அவங்களுடைய அறிவினுடைய தன்மை 25வது தத்துவத்தை தாண்டி மேல வல்ல. அப்ப நீங்க கீழே இருந்து என்னன்னா என்ன வருது? மனம் புத்தி சித்தமாக ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் அப்புறம் பூதமைந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்து புருட தத்துவம் வந்த உடனே நின்று போச்சு. அதுக்கு மேல அவங்க எங்க வரல? மீதி இருக்கிற 11 தத்துவத்துக்கு வரல. அவங்க இறைவன் கருணை அவங்க அவ்வளவுதான் கூட்டி வைத்து இருக்கிறது. அதுக்கு மேல நம்ம ஆராய்ச்சி நாம பண்ண வேண்டாம், விட்டுடுவோம். இங்க பாருங்க, எனவே புருடன் என்பது ஆன்மா அன்பு, புருட தத்துவம் ஆகும். காலம் நியதி கலை வித்தை அராகம் ஆகிய 5ம் கூடிய நிலையே புருட தத்துவம் ஆகும். ஆன்மாவின் அறிவையும் தொழிலையும்
விளக்கி ஆணவத்தை சிறிது நீக்கி உலகப் பொருளை நுகர்வதற்கு ஏற்ற தகுதியுடையதாக ஆக்குவது புருட தத்துவம். இந்த புருட தத்துவம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பும்சத்துவம் என்று அதுக்கு வடமொழியில பேர். ஒரு உயிர் உலகத்தை அறிந்து அனுபவிப்பது தகுதியுடையதாக ஆக்குவது. அந்த தகுதியுடையதாக ஆக்குறதுக்காகத்தான் காலம் நீதி கலையெல்லாம் இறைவன் கூட்டி வைக்கிறான். அதாங்க சொல்றார். எனவே ஆணவத்தை சிறிது நீக்கி, முழுசாலாம் இல்லை, கொஞ்சமா நீக்கி என்ன பண்ணாரு, உலக பொருளை நுகர்வதற்கு ஏற்ற தகுதியுடையதாக ஆக்குவது. ஐந்தும் நீங்காமல் சட்டை போன்று இருத்தலால் பஞ்ச கஞ்சுகம் என்று பெயர் வரும். ஆன்மா மூலாதாரத்தில் அறியாமையில் மூழ்கி கிடந்தாலும் இக்கருவிகள் தொழிற்படும். அங்க இருக்குது, அது அறிவை மறைத்து மூலாதாரத்துக்குள்ள கிடக்குது. ஆனா அது என்ன ஆகாது, இந்த புறக்கருவிகள் கூட்டம் இல்லாததுனால செயல்பாடு இல்லாம அப்படியே கிடக்கிறது. அறிவு, இச்சை, செயல் இவையெல்லாம் அங்க தொழிற்பட்டு கிடந்தாலும் என்ன செய்யாது, உதவி செய்யற கருவிகள் எதுவும் இல்லை. அதனால இருக்குது, ஆன்ல இருக்குது. ஆனா இறைவன் என்ன பண்ணுவாரு, கையை பிடிச்சு நம்ம கூட்டிட்டு வரும்போது மேலே ஏறி ஏறி வருவோம். எனவே இது முதல் செய்தி கொடுத்துட்டார். இனி கொடுத்திருப்பது மாபாடியத்திலிருந்து தொகுத்து கொடுக்கிறாருங்க. அவசியமான செய்தி பாருங்க. அவத்தைகள் காரண அவத்தை, காரிய அவத்தை என இருவகைப்படும். இது இப்ப நீங்க புரிந்து கொள்வது காரண அவத்தை, காரிய அவத்தை. காரணம் என்பது கேவலம், சகலம், சுத்தம் என்று மூன்றா பிரிக்கப்படும். அப்படி உரை பாருங்க. காரண அவத்தை கேவலம், சகலம், சுத்தம் என்று மூவகைப்படும். காரிய அவத்தை அஞ்சாக விரிக்கப்படும். அஞ்சு என்பதுதான் இப்ப நாம படிச்சது. நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள். இந்த ஒவ்வொன்றுக்கும் அடைப்புக்குறியில படமொழி சொல்லி கொடுத்திருக்கிறார், பார்த்துக் கொள்ளுங்க. எனவே உயிர் படங்கள் என 5 வகைப்படும். இவை நாள்தோறும் நாம இன்றைய ஒவ்வொரு நாள்தோறும் வாழ்க்கையில் காணப்பெறும் காரியங்கள் ஆகையால் காரிய அவத்தைகள் எனப்படும். காரண அவத்தைகள் 3உடன் கூடி, ஏற்கனவே 3, இது ஒரு 5, அதனால 3 15 ஆகும். எனவே நீங்க சகல அவத்தை அதுல 5 இருக்கிறது, சுத்த அவத்தையில 5 இருக்கிறது, கேவல அவத்தையில 5 இருக்கிறது, அப்படின்னு 3ஆ பிரிச்சு மொத்தம் 15 அவத்தையா சொல்லலாம். அதைத்தான் இங்க சொல்ல போறோம். அப்ப கேவல அவத்தைனா என்ன? கேவலத்தில் 5 அவத்தை என்று சொல்வது. இதை சொல்லு ரொம்ப நுட்பமா வாங்கி கொள்ளணும். கேவலம் என்பது அனாதி கேவலம்னா அவத்தையே இல்லை. நான் சொல்ல புரியுதா? அனாதி கேவலத்துல உடம்பே இல்லை. உடம்பு இல்லாத போது நமக்கு எங்க அவத்தை இருக்க போது? ஒண்ணுமே இல்லை. இப்ப கேவல அவத்தை என்று சொல்லப்பட்ட என்ன? சகலம் என்ற நிலையில ஆன்மா கருவிகளோடு இருக்கும் போது மூலாதாரத்துல போய் தங்கி நிக்குது பாத்தீங்களா, அது கேவலம். அப்ப இது எப்படி சொல்லணும்? சகலத்தில் கேவலம்னு சொல்லணும். அப்படி சொல்ற பழக்கம் இல்லை. பழக்கம் என்ன பேரு? கேவல அவத்தை என்று பெயர். கேவலத்தில் அவத்தை, 5 அவத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைதான் இங்க கொடுத்திருக்கிறார். அப்ப இதுக்கு பேர் என்னன்னு கேட்டா, கேவல சாக்கிரம், கேவல சொப்பனம், கேவல சுளுத்தி, கேவல துரியம், கேவல துரியாதீதம் என்று சொல்லுகிற 100 முறை இப்படித்தான் இருக்கு. அதை மட்டும் நீங்க பேர் ஐயாவே கொடுத்திருக்கிறாங்க, கவனித்து பார்த்துக் கொள்ளுங்க. இப்போ முதல் சொல்றார், கேவல 5 பற்றிய விரிவு எப்படி சொல்லணும்னு கொடுக்கிறார் பாருங்க. உடம்போடு சேர்ந்து வாழும் சகல நிலையில், இப்ப நாம இருக்கிற இடம், இன்னைக்கு இந்த நிமிடம் நாம் இருக்கிற நிலை சகலாவத்தை. யாராவது வகுப்புல உட்கார்ந்து கொஞ்சம் தன்னை மறந்து உட்கார்ந்து இருந்தீங்கன்னா கனவுக்கு போயிருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னும் கடைசியில கொஞ்சம் சாஞ்சு கண்ணை கீழே மூடி இருந்தீங்கன்னா உறக்கத்துக்கு போயிருக்கீங்கன்னு அர்த்தம். சாப்பாட்டுக்கு அப்புறம் பேர் உறக்கத்துக்கு போயிடலாம், இல்லைங்களா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா போய் பாடம் கேட்ட மாதிரியே இருக்கும், ஆனா கேட்க மாட்டோம் அப்படின்னு அர்த்தம். பார்த்துக்கொள்ளும். எனவே உடம்போடு சேர்ந்து வாழும் சகல நிலையில் நாள்தோறும் கேவலம் என்னும் அறியாமை வந்து சேர்வது உண்டு. நம்ம அறிவு எப்படிப்பட்ட அறிவு தெரியுங்களா? அறியாமையோடு கூடிய அறிவு. இந்த அறியாமையோடு கூடிய அறிவா இருப்பதனாலதான் படுத்த தூக்கம் வருது. நீங்க அறிவோடு கூடிய அறிவா இருந்தா படுத்த தூக்கமே வராது. ஏன்? திருவருளையே நினைச்சுக்கிட்டு சிவசிவா சிவசிவா சிவசிவானே இருந்துடலாம். அது கேட்கறதுக்கே ஆனந்தமா இருக்குது.
ஆனா வாய்ப்பு எப்ப கிடைக்கும் தெரியலையே. அருளோடு அறிவு கூடுச்சுன்னா இந்த அவத்தையெல்லாம் வராது நமக்கு. அப்ப நிகழ்கிறது எது? திருவருள் சம்பந்தப்பட்ட அவத்தை தான் நிகழும். இப்ப நமக்கு அப்படி இல்லை, கருவியை விட்டு விலக விலக தூக்கம் வருது. இதான் இப்ப சொல்லப்படுது பாருங்க. எனவே நனவு நிலையில் கருவிகளின் தொழிற்பாடு நடைபெறும் நிலையில் சில கருவிகள் தொழிற்படாமல் மடியும் போது உணர்ந்தும் உணராதது போல அறிவு குறைவாக மந்தமாக நிகழும். அறிவு குறைவாக மந்தமாக நிகழும். மேலும் மேலும் இன்னும் நேரம் ஆக ஆக அதுக்கப்புறம் மேலும் சில கருவிகள் ஒடுங்குவதால் கனவு உறக்கம் முதலிய நிலைகள் உண்டாகின்றன. ஆன்மா படிப்படியாக அறியாமை மிகுந்து முழு அறியாமையில் மூழ்கும் போது துரியாதீத நிலையை அடையும் அப்படின்னு மூலாதாரத்துல போய் தங்கிடும். அப்ப புருவ மத்தியில் இருக்கிற உயிர் கண்டத்துக்கும் நெஞ்சுக்கும் நாவிக்கும் மூலாதாரத்துக்கும் இறங்கி வரும். சரி, இறங்கி வந்த உயிர் மேலே ஏறி வருமா? ஏறி வரும். அப்ப இறங்குவதும் ஏறுவதுமாக. சரி, இது உயிர் தானாவே இறங்கி தானா ஏறிடுமான்னு கேட்டா இல்ல. இறைவனுடைய கருணை கையை பிடிச்சி கூட்டிட்டு போவாரு, கையை பிடிச்சிட்டு மேல கூட்டிட்டு வர. இதைத்தான் போற்றி பகர்வில் படித்தோம். ஏவலான நாய் எப்பு. நமக்கு இறைவன் எப்படி இருக்கிறான்? ஒரு வேலைக்காரனா பணி செய்யறான். என்னையா வேலை செஞ்சாரு? கையை பிடிச்சி மேல கூட்டிட்டு வந்து விட்டார். இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டா அனுபவிடான்னு. அனுபவிச்சு கொண்டு இருக்கிற உயிரை கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு வாழார் ஆசா அப்படின்னு என்ன பண்ணாரு? கீழே இறக்கி விட்டு கீழே தங்க வச்சிருந்தாரு. திருப்பி ஓய்வு எடுத்தனே போதுடா சாமி எஞ்சுவா அப்படி. இப்படி அம்மா எப்படி குழந்தை தூங்குச்சுன்னா ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்குதே தட்டி எழுப்பி ஐயோ பசிக்குது சாப்பிடணும் அப்படின்னு சாப்பாட்டுலாம் ஊட்டிவிடும். அது உடனே விளையாட ஆரம்பிச்சு தூங்காது. உடனே ஏய் தூங்கணும் நேரம் ஆகி போச்சு அப்படின்னு கையை பிடிச்சி காலை பிடிச்சி எரியாத பண்ணி தொட்டில போட்டு பாட்டை பாடி தூங்க வைக்கும்போது அது தூங்கவே மாட்டேன் நின்னா எப்படியாவது தூங்க வைக்கிறதுக்கு அம்மா படுற பாடு மாதிரி இந்த தாயாக நின்று அந்த பெருமான் நம்மளை தூங்க வைக்கவும் விழிக்க வைக்கவும் அவன் தாங்க கூட இருந்து நாளோறும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த கருணை நம் அறிவுக்கு எட்டவே. அவன் பெருமான் எப்படி இருக்கிறான்னா, ஒரு தாயை ஒரு குழந்தையை ஒரு தாய் எப்படி கண்காணித்து கொண்டு உறங்க வைத்து விழிக்க வைத்து அதை ஊட்டி ஊட்டி வளர்த்துகிறாளோ அதுபோல சிவம் நம்மை என்ன பண்ணுது? நாம் செஞ்ச பாவத்தையும் நாம செஞ்ச புண்ணியத்தையும் நமக்கே ஊட்டி விட்டு ஊட்டி விட்டு நம்மளை தூங்க வச்சு விழிக்க வச்சு தூங்க வச்சு விழிக்க வச்சு வளர்த்து கொண்டு இருக்கிறான். ஆனா தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. சும்மா அந்த வரிக்கு எவ்வளவு ஆழமான பொருள். நீங்க சித்தாந்த கருத்து உள்ளுக்குள்ள போனாதான் அந்த வரியில சொல்லப்பட்ட ஆழமான கருத்து புலப்படும். இல்லைன்னா அது ஒரு உபச்சார சொல்லாக தெரியும். அருளாளர்கள் இப்படித்தான் தாயின் பாடுவாங்க அப்படின்னு நமக்கு தோன்றுமே ஒழிய அதனுடைய ஆழமான பொருள் இவையெல்லாம் விளங்கினாத்தான் நமக்கு தெரியுங்க. எனவே கேவலம் என்ற நிலையில ஆன்மா அந்த மூலாதாரத்துல கிடக்கும் போது புருடன் என்ற ஒரு தத்துவம் மட்டும்தான் இருக்கும். அறியாமையில உயிர் மூழ்கி கிடக்கும். சரி, இப்ப கீழே பாருங்க. ஒன்று கேவல சாக்கிரம், கேவல சொப்பனம். இந்த 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 உடம்போடு கூடிய நிலையில நமக்கு ஏற்படுகிற அவத்திக்கு நாம உடம்போடு கூடுனா சகலம் என்று பெயர். ஆனா சகலத்தில் நீக்கக்கூடிய கேவலம் என்று சொல்லாம கேவல சகலம் சாக்கிரம் சொல்றாரு பாத்தீங்களா? கேவலத்தில் சாக்கிரம், கேவலத்தில் சொப்பனம், கேவலத்தில் சுளுத்தி, கேவல துரியம், கேவல துரியாதி ஆகியன முறையே நிகழும். இவற்றை கேவலம் சாக்கரத்தில் கேவலம் என்றும், அதாவது இவற்றை சொல்லுகிற பொழுது கேவலம் இவற்றை காரிய கேவலம் சகலத்தில் கேவலம் என்றும் வழங்குவது உண்டு. இதுக்கு வேறு பேர் சொன்னீங்கன்னா காரிய கேவலம் என்று சொல்லலாம், அல்லது சகலத்தில் கேவலம் என்று சொல்லலாம். சகலத்தில் கேவலம் என்று சொல்லுதான் பொருத்தமானது. சகலம்னா உடம்போடு இருக்கிற நிலை, அதுல உடம்பு விட்டு பிரிந்து நிற்கிறோம் என்பதான் சகலத்தில் கேவலம் என்பது சரியா புரிந்து கொள்ள முடியும். ஆனா கலை சொற்கள் அப்படி அமையல. கேவலத்தை முன்னிறுத்தி கேவல சாக்கரம் கேவல சொப்பனம் என்று சொல்வதுதான் நூலாசிரியருடைய பழக்கமாக இருக்கிறது. அதனால நினைவு வைத்துக் கொள்ளுங்க. எனவே இவ்வாறு வழங்குவது ஒன்று. இவற்றில் கீழால் அவத்தை மேலால் அவத்தை என்று இரு வகை உண்டு. அப்படின்னு அர்த்தம், புருவ மத்தியிலிருந்து மூலாதாரம் வரைக்கும் இறங்கி போவதற்கு கீழால் அவத்தைன்னு பேர். மூலாதாரத்திலிருந்து
புருவ மத்திய நோக்கி மேல வருவதற்கு மேலால் அவத்தை என்று பெயர். சரி, இப்ப சொன்னார் இல்லைங்களா, 1 இருந்துச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு, 25 ஆச்சு, 35 ஆச்சு சொன்னார் பாருங்க. அந்த எண்ணிக்கையில என்னென்ன கருவிகள் கூடுகின்றன அப்படின்னு ஒரு பட்டியல் தரார் பாருங்க. கேவல சாக்கிரம், சாக்கிரம்னா நனவு நிலை என்று பெயர். அப்ப நனவுல மொத்தம் 35 கருவி இருக்கிறது. ஆசிரியர் பாட்டில் சொல்லும் போது 1, 2, 3, 25, 35 உரை சொல்ல வரும்போது 35, 25, 3, 2, 1 சொல்லுகிறார். ஏன்? அதுதான் எளிய புரியும் என்பதற்காக அப்படி எடுத்து சொல்றார் பாருங்க. கேவல சாக்கிரம்னா என்னன்னு சொல்றார். 35 கருவிகள் செயல்படும். இப்ப உயிர் எங்க நிற்கும்? புருவ மத்தியில, புருவ நடுவில் நிகழும் இந்த நிகழ்வு. ஞானேந்திரியங்கள் 5 நமக்கு என்னன்னு தெரியும். செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு 5 ஆச்சு. கர்மேந்திரியங்கள் 5, வாய், கால், கை, எருவாய், கருவாய் 5 5 10 ஆச்சு. ஞானேந்திரிய விடயங்கள், கண் முதலான கருவியை கொண்டு அறியப்படுகிற விடயங்கள் என்ன? ஓசையை அறிவோம், நாற்றத்தை அறிவோம், சுவையை அறிவோம் அப்படின்னு சொல்லணும்ல. அதான் ஓசை, ஊறு, ஒளி, சுவை, மனம். இது ஐம்புலன் என்று பெயர். ஆனா இங்க ஞானேந்திரிய விடயம் என்று கொடுத்திருக்கிறார். ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரிய விடயம் 5, அதுக்கப்புறம் கர்மேந்திரிய விடயம் 5. அப்ப 5 5 4 5 ஆச்சுங்க. மொத்தம் 20 ஆச்சு. அப்ப ஞானேந்திரிய விடயங்களாக ஓசை, ஊறு, ஒளி, சுவை, மனம் முதலான. கர்மேந்திரிய விடயம் பேச்சு, அப்புறம் நடை, கொடை, போக்கு, இன்பம். அதாவது நமக்கு பேசுதல், கொடுத்தல், நடத்தல், அப்புறம் அந்த 5 சொல்லக்கூடிய அந்த செயல் 5 அதைத்தான் இங்க கொடுத்துருக்கிறார். அப்ப 4 5 20 ஆச்சு. வாயுக்கள் 10. இப்ப நனவு நிலையில நம்ம உடம்புல 10 வகையான வாயுக்கள் செயல்படும். வாயுக்கள் 10. இப்ப ஏற்கனவே 20 ஆச்சுங்களா? இது ஒரு 10 கூட்டினா 30 ஆச்சு. அந்த கரணங்கள் 4, புருடன் 1, மொத்தம் 35. அப்ப புருவ மத்தியில் இருக்கும் போது தொழில்படுகிற கருவிகள் மொத்தம் 35. இந்த எண்ணிக்கை இங்க பார்த்து கொள்ளுங்க. நம்ம எளிமையா வச்சுக்கணும். ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், ஞானேந்திரிய விடயம், கர்மேந்திரிய விடயம், காற்று, வாயுக்கள் 10, பிறகு அந்த கரணம் 4, புருடன் 1, அதான் மொத்தம் 35. இதான் நமக்கு இந்த காற்று 10 என்பதற்கு திருமூல நாயனார் அந்த காற்றை பற்றி குறிப்பு கொடுத்திருக்கிறார். இங்க ஒரு 10 வாயுக்களுடைய பேர் சொல்ல பாருங்க. ஒப்பார், பிராணன், அபானன், உதானன், உடன், தப்பார், வியானன், சமானனே, இப்பாலும், நாகன், கிருகரன், கூர்மன், தனஞ்சயன், தீதிலா, தேவதத்தனே என்பது ஒரு பாடலுங்க. திருமூலரும் இது போன்ற 10 வாய்க்கு பற்றி பாட்டு கொடுத்திருக்கிறாரு. இங்க வேறொரு பாட்டை எடுத்து காட்டியிருக்கிறார். அதாவது அடியாருக்கு நல்லார் என்று சொல்லக்கூடியவர் எடுத்து காட்டிய ஒரு பாட்டை மேற்கோளா காட்டியிருக்கிறார். 10 பெயரும் இதுல இடம்பெற்று இருக்கிறது. அதுல பாருங்க, அந்த 10 வாயுக்களுக்கும் ஒரு சின்ன குறிப்பு தரார் ஆசிரியர். இதெல்லாம் சிவஞான மாபாடியத்தில் இருக்குதுங்க. நாம வேற நூலம் தான் இதோட முடிச்சுட்டு அடுத்த பாட்டுக்கு போயிருப்போம். இதெல்லாம் ஏன் கொடுக்கிறாருன்னா, மாபாடியத்தை படிக்கணுங்கிற ஆசையை தூண்டணுமே நமக்கு, அதுக்காக கொடுத்திருக்கிறார். வேற ஒரு பொருள் அல்ல. பாருங்க, பிராணவாயு 2, அபான வாயு 3, உதான வாயு. உதானன் என்பது ஒலிக்காற்றுனர். அடுத்து வியானன் தொழிற்காற்று, சமானன் உடல்நிலையை சமப்படுத்தும் காற்று, நாகன் தும்பல் காற்று. நாகன் என்பது தும்பும் போது வருகிற காற்று. கிருகரன் கொட்டாவி விடும்போது வருகிற காற்று. கூர்மன் விழிக்காற்று. தனஞ்சயன் வீங்காற்று. 10 தேவதத்தன் இமைக்காற்று. உடம்புல எங்கெல்லாம் துளை இருக்குதோ அங்கெல்லாம் காற்று போக்கு வரவு நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது இவ்வாறு 10 வகையான காற்றுகளும் நனவு நிலையில் தொழிற்படும். நம்ம விழித்திருக்கும் போது இந்த காற்றுகள் தொழிற்படுகின்றன. சரி, இதை விட்டுட்டு கீழே இறங்கும் போது இப்ப 10 செயல்படுகிற நிலையில 35 இருந்தது, 10 குறைஞ்சு 25 மாறும். எங்க கண்டத்துக்கு வரும்போது
இந்த 25ங்கிறது நீங்க எளிமையா ஞாபகத்தை வச்சுக்கலாம். எது? ஞானேந்திரி 5 போச்சு, கர்மேந்திரி 5 போச்சு, மீதி இருக்கிற 25. அப்படியே பாருங்க, 25 கருவிகள் கழுத்தில் நிகழும். ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5 ஆக 10 கருவிகள் நீங்க ஏனைய 25 கருவிகள் செயல்படும். அப்ப இங்க சொல்லக்கூடிய கேவலத்தில் சொப்பனம் என்பது 25 கருவிகள். அப்ப இந்த ரெண்டும் நீங்குச்சுன்னா மீதி 25. ரைட். அடுத்து பாருங்க, கேவல சுளுத்தி, அதாவது கண்டத்தில் இருக்கிற உயிர் நெஞ்சு கூட்டுல நிக்கும். இப்ப 3 தாங்க நிக்கும், மீதி 22ம் செயல்படாது. அந்த 22 எது? இப்ப சொல்லப்பட்டவையிலிருந்து நீங்க 22 நீக்கணும். சொல்லப்பட்டதுல ஏற்கனவே 10 போயிடுச்சு இல்லைங்களா? மொத்தம் 35ல ஒரு 10 போயிடுச்சு, 25. 25ல 3 தான் நிக்குது, மீதி இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இந்த 3ஐ கழித்தால் மீதி இருக்கிற 22 கருவிகள் என்ன நமக்கு தெரியணும். கீழே கொடுக்குற பாருங்க, 3 கருவிகள் செயல்படும் இதயத்தில் நிகழும். சித்தம், பிராணவாயு, புருடன். அப்ப நீங்க சித்தம் எங்க இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த கரணங்கள் 4ல 1 முதல்ல சொல்லப்பட்டதுக்கு வந்துருங்க. சித்தம் அப்படிங்கிறது எங்க இருக்குது? அந்த கரணங்கள் 4ல 1. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? பிராணவாயு 10 வாயுக்கள்ல 1, 9 வாயு செயல்படல. இப்ப எது செயல்படல அப்படின்னு கேட்டா 9 வாயுக்கள் செயல்படல. அந்த கரணங்கள் 4ல சித்தம் மட்டும்தான் செயல்படுது. மனமோ புத்தியோ அகங்காரமோ செயல்படல. அதுக்கப்புறம் அடுத்து இருப்பது என்ன? புருடன் என்ற ஒரு தத்துவம் தான் இருக்கு, ஏனையவை செயல்படவில்லை. அப்ப 35 25 ஆகி 25 இப்ப என்னவா நிக்குது? 3 மட்டும்தான் நிக்குது, ஏனையவை செயல்பட இல்லை அப்படின்னு பார்த்துக்கொள்ளுங்க. நீ அதுக்கு கீழே இறங்குறது, அதுக்கு துரியம் என்று பெயர், கேவல துரியம். அதுல 2 மட்டும்தான், சித்தம் நின்னுடும், பிராணன் மற்றும் புருடன் மட்டும்தான். ஆகிய 2 மட்டுமே உந்தியில் செயல்படும். இன்னும் கீழே இறங்குச்சுன்னா பிராணன் நின்றுவிடும். கீழே போகும்போது அந்த இந்த புருட தத்துவம் மட்டும்தான் நிற்குங்க. கேவல துரியாதத்தில், அதாவது மூலாதாரத்தில் புருடன் மட்டுமே இருக்கும். இவ்வாறு மேலே இருந்து கருவிகள் குறைய குறைய மூலாதாரத்தை அடைந்து அறியாமையில் அழுந்துதல் கீழால் அவத்தையாகும். ஒன்று அணையா மூலத்து என தொடங்கும் இவ்வெண்பாவில் மேலாளவத்தை கூறப்பெற்றது. என் கீழிருந்து மேல போற சொல்லப்பட்டது. மூலாதாரத்துல 1, தொப்புள்ள 2, கண்டத்துல நெஞ்சில 3, கண்டத்துல 25, உருவ மத்தியில் 35 என்று பாட்டு சொல்லுச்சு. ஆனா உரை சொன்ன ஆசிரியர்கள் 35லிருந்து 1 வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஆக கீழாளவத்தை ஆசிரியர் விரித்து கொடுத்திருக்கிறார். செய்யுள் மேலாளவத்தை சொல்லி இருக்கிறது. இது புரிந்து கொண்டீங்கன்னா பாருங்க, இதுல இருக்கக்கூடிய செய்தி தான். அப்ப அந்த 35 கருவிகள் எவை என்பதை மனதில் வச்சுட்டீங்கன்னா ஒன்னொன்னா குறைய குறைக்க இதுதான் இந்த இடத்துல இல்லைங்கிறத நீங்க எளிமையாக நினைவு வைத்துக் கொள்ள முடியும். அப்ப மூலாதாரம் 1 வைத்துக் கொண்டால் மேல போகும்போது பிராணம் 2 ஆச்சு, அதுக்கு மேல போது சித்தம் 3 ஆயிடுச்சு. இந்த 3 என்று வரும்போது ஏனைய அந்த கரணங்கள் 4ல 1 போக மீதி எல்லாம் இல்லை. அதுபோல தசவாயுக்கள் 10 இல்லை, ஞானேந்திரிய விடயம் இல்லை, கர்மேந்திரிய விடயம் இல்லை, ஞானேந்திரியம் இல்லை, கர்மேந்திரியம் இல்லை. அதுக்கு மேலே ஏறி வரும்போது தான் அது கூடுகிற பொழுது 25ஆக வரும்போது இவை கூடுகின்றன. அதுக்கு மேல 35ஆக மாறுகிறது. இந்த எண்ணிக்கை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இது கீழிறங்குதலும் மேல் ஏறுதல். அப்ப இந்த செய்யுள்ள மேலாளவத்தை கீழாளவத்தை என்ற 2ல் ஆசிரியர் மெய்கண்ட தேவநாயனார் காட்டியது மேலாளவத்தை, ஆனா உரையாசிரியர் காட்டியது கீழாளவத்தை. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாருங்க, செய்யுள்ள இருப்பது 1 2 3ன்னு 35 வரைக்கும் வந்திருக்குது. ஆனா உரை சொல்ல வந்தவர் 35 25 3 2 1ன்னு சொல்லியிருக்கிறார். எனவே உரை சொல்ல வந்த ஆசிரியர் கீழாளவத்தை குறித்திருக்கிறார். மெய்கண்ட தேவநாயனார் மேலாளவத்தை தான் பாட்ட கொடுத்திருக்கிறாருன்னு நீங்க தெரிந்து கொண்டா சரி. இனி 2வது வெண்பா, இதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்து, இதுதான் மத்தியாலவத்தைன்னு பேரு. இது சொல்லில் மட்டும்தான் நிற்குங்க, செய்யுள்ள மட்டும்தான் நிற்கும், நமக்கு நிகழும். ஆனால் அவற்றை விரித்து சொல்வதற்கான வாய்ப்பு அது நீங்க அனுபவத்தால் அறியப்படுவது.
இப்ப இது வேணா இப்ப நான் சொன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாம். கருவி கூடுச்சு குறைஞ்சு கூடுச்சு குறைஞ்சு அப்படி சொல்லலாம். இனி வருபவை அருளால் அறியப்படுவன, அருளை அன்றி இவை அறியப்படாது. இப்ப அருள் எப்ப வாய்க்குதோ அன்னைக்கு அறிஞ்சுக்கலாம். இருக்கிறத அருளை வயப்பட்டவர்கள் நமக்கு எடுத்து சொல்றாங்க. நம்ம அருள் வயப்படாதனால இப்படியும் இருக்குமோ அப்படின்னு எண்ணுவதற்கு இடமா நிற்கும். இப்படி உண்டு என்பதை நீங்க நம்பணும். எப்படியா நம்பட்டும்? நாம சித்தாந்த வகுப்பு படிக்கும் போதே ஒன்று சொன்னோம். எது? அதாவது பிரமாணம் என்று சொன்னா 3 வகையான பிரமாணம். ஒன்று காண்டல், இன்னொன்று கருதல், மூணாவது ஆகம பிரமாணம். இந்த காண்டலை விட கருதலை விட அருளாளர்கள் தந்திருக்கிற நூல்ல சொல்லப்பட்ட பிரமாணம் தான் பிரமாணம். எனக்கு மெய்கண்டா சொல்லிட்டாரு, அது சத்தியம், அவ்வளவுதான். அதுக்கு மேல உங்க அறிவு கேட்டுனா உங்க பாடு, எனக்கு எட்ட மாட்டேங்குதுங்க, அது உம்பாடு, விட்டுடு. ஆனா என்ன நிலைன்னு கேட்டா, இப்படி ஒரு நிலை இருப்பதை எங்கள் மெய்கண்ட தேவநாயனார் அறுதியிட்டு சொல்லி இருக்கிறார். அவரு சொன்னதுல எனக்கு ஒரு சந்தேகம், எனக்கு விளங்கலன்னு சொல்லலாம், அவர் சொன்னதுல சந்தேகம் கூட. அவர் உறுதியாக சொன்னார். ஏன்? ஞான நீட்டை கைவர பெற்றவர், அதை அனுபவித்தார், நாம் உய்ய வேண்டும் என்பதற்காக நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே அவர்கள் உணராம சொல்லல, உணர்ந்ததைத்தான் சொல்லி இருக்கிறாங்க. நமக்கு உணர முடியாம நாம தடுமாறோம். ஏன்? மலச்சேட்டை காரணமா. நாம உணர முடியாம இருப்பதுக்கு என்ன காரணத்தை சொல்வது? யாரை சொல்லலாம்? அவரை சொல்லலாம், இவர் இல்ல. நம்ம இருக்கிற மலச்சேட்டை காரணமாக தான் நாம இந்த உண்மையை உணர முடியாம அது தடுத்து நிற்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். 2வது வெண்பா பாருங்க. இலாடத்தே சாக்கரத்தை எய்திய உள்ளம், இலாடத்தே 5 அவத்தை எய்தும், இலாடத்தே அவ்வவ இந்திரியத்து அத்துறைகள் கண்டு அதுவே அம்பவற்றின் நீங்களது ஆங்கு. இது புருவ மத்தியில் நடைபெறுகிற மத்தியாலவத்து. இதை பத்தி சொல்ல போற, கீழே அப்படியே பாருங்க. லாடத்தே புருவ நடுவின் கண், சாக்கரத்தை எய்திய நனவு நிலையை அடைந்த உள்ளம் ஆன்மா. இலாடத்தே அதாவது எல்லா கருவிகளும் எழுச்சி உற்று தொழில்படும் அப்புருவ நடுவிலே 5 அவத்தை எய்தும். இப்ப புருவ மத்தியில இருந்துகிட்டே 5 அவத்தையும் படும் அப்படின்னு அர்த்தம். புருவ மத்தியில இருந்து கொண்டே நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள் என்ற 5ம் நிகழும். அவர்களுக்கு கருவிகள் கூடுவதும் இல்லை, பிரிவதும் இல்லை. இது அந்த 5 எழுத்து மந்திரத்தை பற்றி கொண்டு அவங்க அதை சாதித்ததனால் பெற்ற நிலை. நமக்கும் வாய்க்கும். எப்ப குருநாதர் சொன்ன மந்திரத்தை இப்படி பற்றி அப்படியே இடையறாது சிந்தித்து கொண்டே வந்தீங்கன்னா உயிருக்கு அந்த ஒரு வாய்ப்பு அமையும். இப்ப எப்படி சொல்லலாம்னா, பொதுவா தூக்கம் இல்லாம இருந்தா உடம்பு கெட்டுடும். நமக்கு சரியான தூக்கம் இல்லைன்னா உடம்பு சோர்ந்துடும், உடம்பு கெட்டு போக ஆரம்பிச்சிடும், கருவிகள் எல்லாம் மாறுபட்டு நிற்கும். இதுவே இந்த ஞான நிலையில பயிற்சியில நிக்கிறவனுக்கு தூக்கமே இருக்காது, உணவு கெடவே கிடையாது. ஏன் அவனுக்கு கெடல்? அவன் அருள்வயப்பட்டு இருப்பதனால இந்த கருவிகளால் பட்ட சேட்டைகள் அவங்ககிட்ட செல்லாது. எனவே அவனுக்கு அதனால உடம்பு கெடுதல் என்பது அவனுக்கு நிகழ்வு. நமக்கு ஒரு நாள் தூங்கலன்னா ஒரு அடுத்த நாள் ஒரு மாதிரி ஆயிடும். தொடர்ந்து 2 நாள் தூக்கம் இல்லைன்னா பார்க்குற மாதிரியே தெரியும், நடக்கிற மாதிரியே தெரியும், ஆனால் உட்கார்ந்துட்டு இருப்போம் இல்லையா? என்னமோ நடக்குது, என்னமோ போகுது, எனக்கு என்ன பண்ணுறதே தெரியலன்னு ஆயிடுது. அப்போ நம்முடைய அறிவு இந்த ஓய்வெடுக்கலைன்னா நம்மால செயல்பட முடியாது. ஞானிகள் அப்படி இல்லை. இப்போ நீங்கள் மத்தியாலவத்தை கைவரப்பெறுதுன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்கு போகிறோம், இரவு உணவு எடுத்தாச்சு, உங்களுக்கு இந்த அவத்தை கைவர பெற்றிருக்குமானால் பார்க்கறன்னு நினச்சிப்பாங்க நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்கன்னு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படியே இப்படி படுத்துட்டு சிவாய நம சிவாய நம, வாயெல்லாம் அசிக்க மாட்டோம், மனதுக்குள்ள மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியே நெஞ்சில் கையை வச்சு நேராக படுத்துருப்போம். சிவாய நம சிவாய நம. 4 மணி நேரம் 3 மணி நேரம் எவ்வளோ ஓய்வு எடுத்து முடிச்சா அப்படி எழுந்து ஃப்ரெஷ்ஷாக வேலை செஞ்சுட்டு. இதுவே
ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு தூக்கம் வராமல் படுத்திருந்தோம்னா காலையில் எந்திரிச்சோன்னே முதல் வேலை உடம்பு சோர்வு வலி தெரியும். அப்ப நமக்கு என்ன, நாம கீழால் அவத்தையிலும் மேலால் அவத்திலும் சிக்கி இருப்பதுனால தூக்கம் வராம புருவமத்தில் உயிர் நின்றுச்சுன்னா நமக்கு இடர்பாடு. ஆனா ஞானியா போகக்கூடிய படிநிலையில வளரக்கூடியவனுக்கு கீழே இறங்காம இருப்பதுதான் இன்பம். அவனுக்கு உறக்கமே இங்கதான். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டா, இந்த கருவிகளோடு கூடி குறைகிற இடமெல்லாம் அவங்க இங்கேயே நிகழ்ந்து விடும் என்பதனால உறக்கமும் அவர்களுக்கு புருவ மத்தியிலேயே நிகழும். அதான் தூங்காமல் தூங்கி சுகித்திருக்கிற காலம். அவனுக்கு தூங்குற மாதிரி உடம்பு தான் கிடக்கும், உடம்புக்கு ஓய்வு கொடுத்த மாதிரி புலப்பட்டு நிற்கும், அறிவு ஓய்வா இருக்காது. அதான் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைவின் நாள்தோறும். நீங்க துஞ்சலும் நினைக்கலாம், துஞ்சல் இல்லாத பொழுதும் நினைக்கலாம்னா நாமெல்லாம் விழிப்பு நிலையிலேயே மறக்க முடிகிறது. இதுல எங்க உறக்கத்துல நினைப்பது? அப்ப வாய்ப்பு இல்லைன்னு நினைக்க வேண்டாம். நீங்க விரும்பினா அது வாய்க்கும். எப்ப சார் வாய்க்கும்? நீங்க நனவா இருக்கும் போது சாமிகிட்ட கேட்கணும், பெருமானே உன்னை எப்போதும் நினைக்கிற வாய்ப்பை எனக்கு கொடு, எப்போதும் உன்னை நினைக்கணும் ஐயா, இரவும் பகலும் பிரியாது வணங்குற வாய்ப்பை எனக்கு கொடு, எனக்கு கொடுன்னு நீங்க நினைக்கணும். அந்த மந்திரத்தை பிடிச்சுக்கணும். ஒரு நாளைக்கு எவ்வளவு முறை அதிகம் சொல்லணுமோ சொல்லி சொல்லி பழகுங்க. சொல்லி சொல்லி பழகுனீங்கன்னா ஒரு கட்டத்தில் நம்ம படுத்த உடனே கொஞ்ச நேரம் அந்த மந்திரம் ஓடிக்கிட்டே நிற்கும். இது தொடக்கத்தில் அப்படியே நாட்பட அப்படி நின்றலாம். ஆனால் நாம தொடக்கத்துக்கு போறக்கே ரொம்ப காலம் எடுத்துக்கொண்டு தான் அந்த இடத்துக்கு செல்லும். எனவே புருவ மத்தியிலேயே நின்று 5 அவத்தைகளும் நிகழ்வது, இதைத்தான் இந்த பாட்டு சொல்லுகிறது. விளக்க உரை பாருங்க. எனவே புருவ நடுவின் கண் சாக்கரத்தை எய்திய நனவு நிலை அடைந்த உள்ளம் ஆன்மா இலாடத்தே எல்லா கருவிகளும் எழுச்சியுற்று தொழில்படும் புருவ நடுவிலேயே 5 அவத்தை எய்தும். சாக்கரத்தில் சாக்கரம், இதுக்கு பேர் பாருங்க, சாக்கரத்தில் சாக்கரம், சாக்கரத்தில் சொப்பனம், சாக்கரத்தில் சுருத்தி, சாக்கரத்தில் துரியம், சாக்கரத்தில் துரியாரியம். அப்ப முன்ன என்ன சொல்லி இருக்கணும்? சாக்கரத்தில் சாக்கரம், சாக்கரத்தில் அந்த சொல்லும்போது கேவல சாக்கரம், கேவல சொப்பனம், கேவல சுருத்தின்னு படிச்சோம் இல்லைங்களா? அந்த கேவலம்ங்கிற சொல்லு முன்னு நின்றுச்சு. கேவல சாக்கரம், கேவல இங்க வந்து சாக்கரத்தில் சாக்கரம், சாக்கரத்தில் சொப்பனம் அப்படிங்கிறது. அப்ப மத்தியால் அவத்தை சொல்லும் போது சாக்கரத்தில் சாக்கரம் என்று சொல்வது மத்தியால் அவத்தை. எனவே இந்த வாரம் 5 அவத்தைகளை அடையும். லாடத்தை அப்புருவ நடுவில் அவ்வவ இந்திரியத்து அந்தந்த இந்திரியங்களால் அத்துறைகள் கண்டு அந்தந்த புலன்களை உணர்ந்து அதுவே அப்பொழுதே அவ்வவற்றின் நீங்கள் அந்தந்த புலன்களை உணராமல் மறைந்து விடுதலாகும். இவ்வாறு நிகழ்தல் சாக்கரத்து சகலமாகும். அது ஆங்கு அந்த சுத்தாவ அவத்தையும் நிர்மல சாக்கரம் முதலிய 5 வகைப்படும் என்று இந்த சொல்லும் பொழுதே இந்த சகல அவத்தையில சொல்லக்கூடிய நிலை சொன்னார். இவ்வாறு நிற்கக்கூடிய நிலையில இனி அடுத்து சொல்லக்கூடிய அந்த சகலத்தில் சகலத்தை அறிய காரிய சகலம் என்றும் மத்தியால் அவத்தை என்றும் நிலையில் படும் அவத்தை என்றும் வழங்குவது உண்டு. இந்த மத்தியால் அவத்துக்கு வேறு வேறு பேர் சொல்றார். அதாவது சகலத்தில் சகலம் என்று சொல்லலாம், காரிய சகலம் என்று சொல்லலாம், மத்தியால் அவத்தை என்று சொல்லலாம், நிலையில் படும் அவத்தை என்று சொல்லலாம். இப்படி வேறு வேறு பெயர்கள் சொல்லப்படுகிறது. இதை அதுக்கு நமக்கு புரிந்து கொள்வதற்காக ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாருங்க. அடுத்த பத்தியில அந்த பத்தி அப்படி படிக்கணும் பாருங்க. ஒரு பண்டத்தை மறந்தவன் அந்த பண்டம் காணாத பொழுது பிராணவாயும் இயங்காமல் மூச்சிருத்திருந்த அவதரம் நிலையிற்படும். ஒரு பொருள் இருக்குதுங்க, ரொம்ப ஒன்று வேண்டாம், காஸ்ட்லியான ஃபோன், செல்போன் நேத்தான் வாங்கினோம். 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா போட்டு ஒரு போனை வாங்கினோம். திடீர்னு போனை காணாம். ஐயோ போனை காணாம், அப்படியே மயக்கம் வந்துருச்சு. அப்புறம் தண்ணி நிலம் தெளிச்சு அப்புறம் மெல்ல எல்லாம் ஆளுதான் என்ன ஆச்சுன்னுங்க. இங்கதாங்க போன வச்சுருந்தேன், போன காணலங்க. பொறுமையார், அவசரப்படாது, எங்கேயும் போகாது, இரு பார்த்துக்கலாம் இரு அப்படின்னு சொன்ன. எங்க வந்த, எங்க போன, எங்க நின்ன, யாரு கூட இருந்தா அப்படின்னு ஒன்னொன்னா அப்படியே மெல்ல மெல்ல பார்த்தோன்னே
இன்னாரு கூட இருந்தாங்க, இந்த இடத்துல இப்படின்னு ஒன்றுனா அது அப்படியே உரையை சொல்றாரு பாருங்க. முதல்ல இந்த பொருள் காணா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மயக்கம் வந்துச்சு. அப்ப மூச்சிருத்த அவதரம் நிலையிற்படும் அவத்தையில் சாக்கர துரியாதீதம் என அறிக. அந்த நிலைக்கு சாக்கர துரியாதீதம் என்று அறிக. சரி, இனி அந்த பிராணவாயு இயக்கத்தக்கதாக பெருமூச்செறிந்து விசாரித்து அறிவோம் என்ற நிலை அவதரம் நிலையிற்படும் அந்த அவத்தையில் அது சாக்கர துரியம் என அறிக. மூச்சிறந்த நிலையில சாக்கராதீதமாச்சு. அதுக்கப்புறம் இல்ல விசாரிச்சா தெரிஞ்சிடும் என்று கொஞ்சம் மேல வருது, அதுக்கு பேர் துரியம் என்று அறியனர். இனி அவ்விடத்திலோ அல்லவோ போனோம், இனி அவ்விடத்தில் அல்லவோ போனோம் என்ற நினைவு எழுந்திருந்த அவதரம் நிலையிற்படும் அந்த அவத்தை சாக்கர சுருத்தி என அறிக. இனி இன்ன இடத்தில் அல்லவோ பண்டம் வைத்தோம் என்று விசாரப்பட்டறிந்த அவதரம் நிலையிற்படும் அவதரத்தில் சாக்கர சொப்பனம் என அறிக. இனி அந்த பண்டம் வைத்த இடத்தை சென்று கண்ட நிலையில் படும் அவத்தையில் சாக்கரம் என அறிக என்று ஒரு சின்ன குறிப்பு கொடுத்திருக்கிறார். பொருளை காணல நினைச்சோம், அதுக்கப்புறம் விசாரித்து அறிவோம் நினைச்சோம், பிறகு இங்கெல்லாவா இருந்தது அங்கெல்லாவா, இப்படி ஒவ்வொரு நிலையில படிப்படியாக உணர்வு. இதுதான் அந்த மத்தியால் அவத்தையில் சொல்லப்பெறுகிற 5 நிலை என்று குறித்திருக்கிறார். சரி, இதுல என்னென்ன கருவிகள் செயல்படுகின்றன பாருங்க. சாக்கரத்தில் சிவ தத்துவம், சக்தி தத்துவம், சாதாக்கிய தத்துவம், ஈஸ்வர தத்துவம், சுத்த வித்யா தத்துவங்கள் ஆகிய 5 தத்துவங்களும் தொழிற்படும். மத்தியால் அவத்தையில நீங்க இதை நம்ம சொல்றது மாதிரி இது ரொம்ப ரொம்ப நுட்பமான செய்திங்க. நம்மளால வாங்கி கொடுப்பது ரொம்ப கடினம். இருந்தாலும் ஆசிரியர் கொடுத்து விட வேண்டும் என்று கருதுகிறார். அதில் இப்போ எல்லாராலும் வாங்க முடியாது. யாராவது ஒருத்தருக்கு இந்த சம்பந்தமா ஏற்கனவே நான் படிச்சிருக்கிறேன், இந்த இடத்துல எனக்கு புரியல, அது ஒரு தவிப்பு இருக்கும். அவங்களுக்கான செய்தி இது, எல்லாருக்குமான செய்தி அல்ல. அது யாராருக்கெல்லாம் இந்த முதல்ல கேவலாவத்தை புரியணும். அது ஒருவாறு புரிந்தவங்களுக்கு மத்தியால் அவத்தையில தொழிற்படுகிற கருவிகள் என்ன அப்படின்னு கேட்டா, சிவ தத்துவம் 5 அந்த இடத்துல தொழிற்படும். எங்க? சாக்கரத்தில் சாக்கரம் அப்படிங்கிற இடத்துல சிவதத்துவம் 5 தொழிற்படும். சரி, அதுல சாக்கரத்து சொப்பனம் என்று வரும்போது சிவ தத்துவம் முதல் ஈஸ்வர தத்துவம் ஈராக 4 தத்துவங்கள் தொழிற்படும். அப்ப எங்க அது என்ன தொழிற்படாது? சுத்த வித்தை தொழிற்படாது. அதுக்கப்புறம் பாருங்க, சாக்கரத்தை சுருத்தி சிவதத்துவம் முதல் சாதாக்கியம் வரை இறுதியாக 3 தத்துவங்கள் தொழிற்படும். அப்புறம் சாக்கரத்து துரியத்துல சிவமும் சக்தி தத்துவம் மட்டுமே தொழிற்படும். சாக்கரத்து துரியாதீதத்தில் சிவதத்துவம் மட்டுமே தொழிற்படும். அப்ப மொத்தம் 5 இருக்கிறது சிவதத்துவத்துல. 5ம் தொழிற்பட்டுச்சுன்னா சாக்கரத்தில் சாக்கரம். சுத்த வித்தை தொழிற்படாம நின்றுச்சுன்னா சாக்கரத்தில் சொப்பனம். சுத்த வித்தைக்கு மேல மகேஸ்வரன் தொழிற்படாம நின்றுச்சுன்னா சாக்கரத்தில் சுழுத்தி. அதுக்கு மேல பிந்து தத்துவம் தொழிற்படாம நின்றுச்சுன்னா சாக்கரத்தில் அது துரியம். சிவதத்துவம் மட்டுமே தொழிற்படுமான சாக்கரத்தில் துரியாதீதம் என்று பெயர் அவன் கொடுத்துட்டார். இவற்றுக்கு புருவ நடுவே இடமாகும். இதெல்லாம் யோகத்துல ஞான நிலை நின்ற அருளாளர்கள் கண்டு அறிந்த ஒன்று. அவங்க அறிந்த ஒன்றை நூல் வடிவாக நமக்கு கொடுத்துட்டாங்க. அந்த செய்தியை நாம எழுத்து வடிவத்தில் தெரிந்து கொள்ளலாம். இதை நீங்க அனுபவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தக்க பயிற்சி கொண்டுதான் அறிய முடியுமே அன்றி வேறு வழி இல்லை. சரி, பயிற்சி வழியா அறிவதை ஏன் நமக்கு இப்ப சொல்லிட்டாங்கன்னு கேட்டா, சைவ சித்தாந்தம் எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தி இருக்கிறது. எனவே நம்ம சொல்லி வைக்கிறாங்க. நம்ம அறிவு எப்ப வளர்கிறோமோ அந்த இடத்துல நின்று பார்த்து, ஆம் அன்றே மெய்கண்டார் நமக்கு இதை கொடுத்திருக்கிறார், அன்றே அருணதி சிவ இதை கொடுத்திருக்கிறார் என்ற உண்மை அன்னைக்கு புலப்படும். இப்ப நமக்கு சும்மா வாசிப்பதற்காக படிச்சுக்கிறோம், இது உண்மை. ஆனா இந்த உண்மை எட்டுகிற இடத்துல நம்ம அறிவு இன்னைக்கு இல்லை என்பதும் உண்மை. இதை நம்ம பார்த்து பாருங்க. இவற்றுக்கு புருவ நடுவே இடமாகும். இங்கு கருவிகள் கூடுதல் பிரிதல் இல்லை. நம்ம முன்ன சொன்னோம் இல்லைங்களா, 35, 25,
3, 2, 1 இப்படி பிரிவதும் கூடுவதும் மத்திய அளவத்தில் இல்லை, எல்லாமே அப்படியே நிக்குது. அப்ப நம்ம 35 தத்துவங்களும் அங்க அப்படியே செயல்படுது. ஆனா அங்க கூடுதல் குறைதல் இல்ல. எது கூடுச்சு குறைஞ்சிச்சுன்னு கேட்டா சிவ தத்துவங்கள் 5 தான். 5, 4, 3, 2, 1 வந்த போது அங்க நனவு கனவு உறக்கம் என்கிற அவத்தைப்பட்டதை அன்றி இந்த புறக்கருவிகளாகிய 35 கூடுதல் குறைதல் இல்லை என்பது செய்தி. அங்க சொன்னாரு, இங்கு கருவிகள் கூடுதல் பிரிவு ஆன்ம அறிவு அந்த கரணங்களை பற்றி கொண்டு செயல்படுகிறது. அந்த கரணங்கள் கலை முதலிய வித்யா தத்துவங்களை செயல்படுத்துகின்றன. இது எப்படி நடைபெறுதுன்னு கேட்டா அப்படியே சொல்ல பாருங்க. அந்த கரணங்களை கலை முதலிய வித்யா தத்துவங்கள் செயல்படுத்துகின்றன. சுத்த தத்துவங்கள் கலை முதலியவற்றை செயல்படுத்தும் போது சக்தி மடங்குவதே காரணம் ஆகும். இந்த பத்தியில சொல்லப்பட்ட செய்தியை இன்னொரு முறை படிக்கலாம், பார்த்து கொள்ளுங்க. இவற்றுக்கு புருவ நடுவே இடமாகும். இக்கருவிகள் கூடுதல் பிரிதல் இல்லை. ஆன்ம அறிவு அந்த கரணங்களை பற்றி கொண்டு செயல்படுகிறது. நம்ம வெளியே இருக்கிற கருவி செயல்படுவதற்கு அந்த கரணங்கள் இன்றியமையாதவை. ஆன்மாவினுடைய அறிவு செயல்படுவதற்கு அந்த கரணம் இன்றியமையாதவை. சரி, அந்த கரணங்கள் எப்படி செயல்படுகின்றன? கலை முதலிய வித்யா தத்துவங்கள் செயல்படுத்துகின்றன. அந்த கரணங்களா இருக்கக்கூடிய அந்த 4 கருவிய எது செயல்படுத்துதுன்னு கேட்டா கலை முதலிய வித்யா தத்துவங்கள் தான் அதை செயல்படுத்துகின்றன. சரி, அந்த தத்துவங்களை சுத்த தத்துவங்கள் கலை முதலியவற்றை செயல்படுத்தும். அப்படி செயல்படுத்தும் போது சக்தி மடங்குவதே காரணம் ஆகும். அப்ப மேல இருக்க தத்துவம் தனக்கு கீழே இருக்க தத்துவத்தை செலுத்துகிறது, அந்த தத்துவம் அதற்கு கீழே இருக்க தத்துவத்தை செலுத்துகிறது அப்படிங்கிறத இங்க கொடுத்திருக்கிறார். இனி சுத்த அவத்தை அப்படின்னு 5 சொல்றார். இதுவும் இங்க சொல்லப்படுகிறது. இது நமக்கு இங்க சொல்லப்படலைங்க, பின்னே இருக்கிறது. அதை இங்கே சொல்லி வைக்கிறார். என்னன்னு பாருங்க. இது 2ம் கேவலம், அதாவது புருவ மத்தியிலிருந்து கீழே இறங்கி ஏறுதல் ஆகிய கீழாலவத்தை மேலாலவத்தை. 2வது சொல்லப்படுது மத்தியாலவத்தை. இப்ப சொல்வது சுத்த அவத்தைங்க. இது அருளாளர்களுக்கு நிகழ்வு, முற்றிலும் அருளாளர்களுக்கு தான். அதை மட்டும் பாருங்க. 5 அவத்தைகள் நிகழும் போது ஆன்மா கருவிகளை பற்றுவதும் விடுவதுமாக இருக்கும். பற்றுவது சகலம் என்றும் விடுவது கேவலம் என்றும் வழங்கப்படும். கேவலம்னா என்ன? கருவி விட்டு நீங்கினா கேவலம். சகலம்னா என்ன? கருவியோடு கூடுனா சகலம். இதை விட எளிமையா சொல்ல முடியாது. கேவலம்னா என்னன்னு கேட்டா கருவி விட்டு நீங்குவது கேவலம், சகலம் என்பது கருவியோடு கூடுவது சகலம். சரி, அடுத்து பாருங்க. திருவருளால் உணர்ந்து புருவ நடுவில் ஆன்மாவை நிலைவரச் செய்து திரு 5 எழுத்தை முறையாக ஓதினால் கருவிகளும் புலன்களும் ஆன்மாவை மயக்கா. உபாயம் சொல்றார். திருவருளால் ஏன் நம்ம கையில் இல்லைன்னு அர்த்தம். திருவருளால் உணர்ந்து புருவ நடுவில் ஆன்மாவை நிலைவரச் செய்து திரு 5 எழுத்தை முறையாக ஓதினால் கருவிகளும் புலன்களும் ஆன்மாவை மயக்கா. திருவருள் ஞானத்தை உண்டாக்கி தூய நிலைக்கு செலுத்தும். திருவருள் என்ன பண்ணும்? ஞானத்தை உண்டாக்கி தூய நிலைக்கு செலுத்தும். நினைப்பும் மறப்பும் இல்லாமல் திருவருளில் அழுந்துவது சகலத்தில் சுத்த அவத்தையாகும். அதாவது உடம்போடு இருக்கிற காலத்திலேயே இறைவனுடைய இன்பத்தை பெறலாம். இது சைவ சித்தாந்தம் சொல்லுது. மற்ற தத்துவங்கள் வேறு வகையா சொல்லுது. செத்தாத்தான் இன்பம் சொல்லுது சில சமயங்கள். நமக்கெல்லாம் இல்லை. உடம்போடு இருக்கும் போதே சிவானுபூதியை இப்பவே பெறலாம். அதுக்கு வழி இருக்கிறது. ஆனா அதுக்கான பயிற்சி, அதற்கான முறைகள்ல நின்றாத்தான் அது வாய்க்கும். எல்லாருக்கும் வாய்க்காது அப்படிங்கிறது நிச்சயமான. ஏன்? அந்த யான் என்பதும் எனது என்பதுமான முனைப்புகளை விடுத்து குருநாதன் சொன்ன நெறியில் நின்றால் இப்பவே உடம்போடு இருக்கிற காலத்திலேயே அந்த இன்பத்தை நாம பெற முடியும் என்று சொல்லுகிறார். எனவே தூய நிலைக்கு செலுத்தும். நினைப்பும் மறப்பும் இல்லாமல் திருவருள் அழுந்துவது சகலத்தில் சுத்த அவத்தையாகும். இதுக்கு காரிய சுத்த அவத்தை என்றும் நின்மல அவத்தை என்றும் வழங்கப்படும்.
அப்ப அவத்தை அப்படின்னா கேவலத்தில் 5 சொல்லும்போது கேவல சாக்கரம், கேவல சொப்பனம், சுழுத்தி அப்படின்னு 5 சொல்லலாம். மத்தியாலவத்தில் என்பது அந்த 5க்கும் மத்தியாலுக்கு சாக்கரத்து சாக்கரம், சாக்கரத்து சொப்பனம், சாக்கரத்து சுழுத்தி என்று சொல்லலாம். அதுவே திருவருள் வகைப்படும் போது நின்மல சாக்கரம், நின்மல சொப்பனம், நின்மல சுழுத்தி, நின்மல துரியம், நின்மல துரியாதீதம் என்று பெயர் வரும். அதான் சொல்றார். எனவே நின்மல சாக்கர, நின்மல சொப்பனம், நின்மல துருத்தி, நின்மல துரியம், நின்மல துரியாதீதம் இவை தசகாரியங்கள் வைத்து பாகுபாடு செய்து விளக்க பெறும். நீங்க இதனுடைய விரிவை தசகாரியத்தை வச்சு பாருங்க, புலப்படும் சொல்றார். இந்த 4ஆம் நூற்பா ஆன்மாவின் பொது இயல்பாகிய தடத்த இலக்கணம் கூறுவது ஆகும். ஆன்மாவின் இலக்கணம் 2 இடத்துல சொல்லப்படுது. ஒன்று இங்க சொல்லப்பட்டது தடத்த இலக்கணம். ஆன்மாவின் சிறப்பு இலக்கணம் எங்க சொல்ல போறாரு? 7ஆம் நூற்பாறு சொல்ல போறாரு. பாருங்க, ஒரு பொருளுக்கு பிற பொருளின் சேர்க்கையால் ஏற்படும் இயல்பே பொது இயல்பாகும். பொது இயல்புனா என்ன? ஒரு பொருளுக்கு பிற பொருளின் சேர்க்கையால் ஏற்படுவது பொது இயல்பு. மாயை கண்ணுடன் சேர்ந்து கூடிய நிலையில், கூடிய சகல நிலையில் ஐந்தவத்தைப்படுதல் ஆன்மாவின் பொது இயல்பு ஆகும். ஆன்மாவுக்கு பொது இயல்பு என்ன? அவத்தைப்பட்டு அறிவது. சரி, 7ஆம் நூற்பாவில் ஆன்மாவின் உண்மை இயல்பாகிய சுரூப இலக்கணம் கூறப்பெறும். அவற்றை 7ஆம் நூற்பாவில் காண்க அப்படின்னு கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் நாம் பார்க்கும் பொழுது இந்த செய்யுள்ள நமக்கு கொடுக்கப்பட்ட செய்தி, அதாவது இப்ப 4ஆம் நூற்பாவை நேற்று தொடங்கி இப்போ வரைக்கும் படிச்சிருக்கிறோம். படித்ததுல என்ன செய்தி அப்படின்னு கேட்டா உயிரின் இலக்கணம் படிச்சிருக்கிறோம். அதுல அந்த கரணமே ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவினர் அவங்க கருத்தை மறுத்து அந்த கரணம் என்பன மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 கருவி. 4 வகையா ஒன்று ஒவ்வொரு வேலையை செய்யும். ஒன்று பற்றும், ஒன்று ஆராயும், ஒன்று நிச்சயிக்கும், ஒன்று துணிந்து எழும். எனவே இந்த கருவிகள் ஒன்றின் வேலையை ஒன்று செய்யாது என்பதனால இவை அறிவுடையன அல்ல. அதுக்கு அடுத்தது இவற்றின் வழியாக நிகழக்கூடிய காட்சிகளை 3 வகையா பிரிக்கலாம். வாயிற்காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி. இது கடலில் அலைகள் அடுத்தடுத்து வருவது போல ஒரு உயிர் உணர்வுல இந்த 3 மாறி மாறி வரும். அப்படி வருகிற அந்த 3 வகையான காட்சிகள் இவ்வாறு நிகழக்கூடிய வகையில அவற்றை இயக்குவதற்கு பிராணன் என்கிற, அதாவது பிரணவம் என்கிற ஓம் என்ற மந்திரம் நமக்கு அவற்றை இயக்கும். அந்த மந்திரம் 5 எழுத்தாக விரிக்கப்படும் போது இந்த 4ஐயும் புருட தத்துவம் சேர்த்து 5மாக நின்று அந்த எழுத்து அவற்றை செலுத்தும். அந்த எழுத்தை செலுத்துவதற்கு 5 தலைவர்கள் இருக்கிறார்கள். கீழிருந்து எடுத்துக்கொண்டா பிரம்மன், திருமால், உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவம் என்று 5 தலைவர்கள், 5 எழுத்தை செலுத்துபவர்கள் என்ற ஒரு குறிப்பை முதல் பகுதியில் சொன்னார். எனவே அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று. அடுத்து சகசமலத்து உணராதுனர். ஆணவ மலம் ஆன்மாவிடத்து அனாதி பந்தப்பட்டது, சகசமாய் நிற்பது. எனவே ஆன்மாவின் அறிவு இச்சை செயலை அது முழுமையாக மறைத்தது. மறைத்திருந்த காரணத்தினால மாயா தனு விளக்காக மாயையும் கண்மமும் நமக்கு கூட்டப்பெறுகிறது. இவற்றை கொண்டு ஆன்மா அறிவு விளக்கம் பெறுவதற்காக, அது மறைத்து நின்றதுனால விளக்கம் பெறுவதற்கு உடம்பு முதலானவை கூட்டப்பெற்றன என்பது 2ஆம் கூறுல சொன்னார். 3ஆம் கூறுல ஆன்மா 5 அவத்தைப்படும் என்பதை எடுத்துக்கொண்ட ஆசிரியர் மெய்கண்ட தேவநாயனார் 2 பகுதியை மட்டும் சொன்னார். அதாவது கேவலத்தில் சகலம் என்கிற ஒன்றும் சகலத்தில் சகலம் என்ற ஒன்றையும் பாட்டு சொல்லிட்டார். கூடுதலாக உரையாசிரியர் நின்மல அவத்தினை என்னன்னு குறித்திருக்கிறார். அவற்றுடைய விரிவுகள் பின்ன நீங்க அனுபவத்தில் காணப்படுவது என்பதனால ஒரு குறிப்பாக நமக்கு ஆசிரியர் காட்டியிருக்கிறார் என்பதை சொல்லி இதுகாலம் சொல்லப்பட்ட செய்தி. நீ 7ஆம் நூற்பாவில் ஆன்மாவின் உண்மை இலக்கணத்தை நாம் படிக்க போகிறோம் என்ற செய்தியை கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் நாம் காலை அமர்வை இந்த அளவில் நிறைவு செய்து உணவு இடைவேளைக்கு பிறகு ஒரு 2 மணிக்கு நாம் மீண்டும்
அடுத்த அமர்வு தொடங்குகிறோம் என்பதை சொல்லி காலை அமர்வை நிறைவு செய்கிறோம். தென்னாளுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிற்றம்பலம்.